ரெண்டு பார்வை இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்க கடவுளை பற்றி எல்லாம் அவங்களுக்கு எந்த யோசனையும் பெருசா கிடையாது. அவங்களுக்கு என்ன யோசனை இருக்குதுன்னா, உன்னால என்ன முடியுமோ அதான், அப்படி பேசுவாங்க. இது வந்து தன்னம்பிக்கை அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க யூ கேன்லாம் சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவா கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பைபிள் படிச்சுட்டு பேசிட்டு வாழ்க்கையின் காரியத்துக்காக உட்காந்து கவலைப்பட்டு இருப்பாங்க. ஆனா இங்க திருமணமாகாத ஒரு கன்னி பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கறதுதான் வாக்கு. நேச்சுரலா நம்புறதுக்கு எதுவுமே வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எல்லாருடைய பிறப்பு மாதிரி இல்லாம அவருடைய பிறப்பே ஒரு அற்புதம் தான். அற்புதமா பிறந்துச்சு. இப்போ அற்புதமா ஆணின் உதவியின்றி இயேசு பிறந்தாரே தவிர 10 மாசம் கழிச்சு தான் பிறந்தார். அற்புத குழந்தைங்கிறதுனால காலையிலே வார்த்தை வந்து சாயங்காலமே டெலிவரி நடந்துடல. உங்க சூழ்நிலை எப்படி இருக்கோ அப்படி உங்களுக்கு ஆக கடவுது. உங்க தேசத்தின் நிலைமை எப்படி இருக்கோ அப்படி உங்களுக்கு ஆக கடவுது. உங்க வயது உங்க பலன் எப்படி இருக்கோ அப்படி உங்களுக்கு ஆக கடவுது. அப்படிலாம் கடவுள் வைக்கவே இல்லை. கடவுள் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, என் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது, என் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது. இப்போ நான் இருக்கிற கடன் அல்லது இப்போ நான் இருக்கிற தேவை, இப்போ நான் இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வருவேன்னு எனக்கு தெரியல, லாஜிக்கா எனக்கு தெரியல. ஆனா வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். வார்த்தை வந்துச்சுன்னா மரியாள் வயித்துல அந்த வார்த்தை ஒரு குழந்தையா மாறிச்சு. நான் சொல்றேன், வார்த்தை உங்களுக்கு வந்துச்சுன்னா அது பிசினஸா மாறும், பணமா மாறும், சுகமா மாறும், ஞானமா மாறும், அது என்ன வேணாலும் மாறும். உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் சில காரியத்தை நம்பவே முடியலன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ், ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிய தேவன் உங்களுக்கு கொடுப்பார். தேவதூதர்களின் ஊழியங்கள் உங்களுக்கு உண்டாகட்டும். தினமும் உங்களை பிளஸ் பண்ணுங்க. தினமும் உங்களை பார்த்து சொல்லுங்க, படைத்தவனின் துணை இருக்க யாரும் துணை செய்யலன்னு வருத்தப்படாதடா. சூடா பானா. வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலும் ஒன்னா சேரும் போது இந்த உலகத்துல நடக்க முடியாத ஒரு விஷயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த மாதமே பிறப்பின் மாதமா இருக்கிறது. ஏற்கனவே உருவான சில கனவுகள் இந்த மாதம் மேனிஃபெஸ்ட் ஆகும். இந்த மாதம் பிறக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. பெயின்லெஸ் டெலிவரி, வழி இல்லாத குழந்தை பேறுகளை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். வழி இல்லாம உங்க பிசினஸ்ல ஒரு சக்சஸ் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ரொம்ப நாளா என்ன தெரியுது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உண்மைதான். அந்த சாயல்ல தானே அவர் உங்களை படைச்சிருக்கிறார். அதே இமேஜ்ல தானே உங்களை அவர் படைச்சிருக்கிறார். அவர் இமேஜ் என்ன, செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதான் இமேஜ். இப்போ உங்க இமேஜ் என்ன, அதே இமேஜ்ல தான் உங்களை படைச்சிருக்கிறாரு. இப்ப சொல்றாரு, விசுவாசிக்க கூடுமானால் உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமிராது. படைச்சவர் தன் படைப்பை பார்த்து சொல்றாரு, உங்களால கூடாத காரியம். அப்போ உங்களை குறித்து உங்க ஆசிரியர் ஒண்ணு சொல்லிருக்கலாம், உங்க அப்பா அம்மா ஒண்ணு சொல்லிருக்கலாம், உங்க வேலை பார்க்குற இடத்துல ஒண்ணு சொல்லிருக்கலாம், உங்க கணவரோ ஒண்ணு சொல்லிருக்கலாம், மனைவி ஒண்ணு சொல்லிருக்கலாம், யாரோ ஒண்ணு சொல்லிருக்கலாம். அது உங்களை குறித்த அடையாளம் கிடையாது. தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் மீறாது. Nothing will be impossible for you. இந்த மூவி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்துட்டேன், நான் தனி ஆள் இல்ல, என் பின்னாடி ஒரு படையே இருக்கு அப்படிமா ரசிகர்கள்லாம் இருப்பாங்க. உங்க பின்னாடி படைத்தவரே இருக்கிறாரு, படைத்தவரே இருக்கிறாரு. ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு போகலாம். இந்த கிறிஸ்மஸ் டைம்ல நாம சிந்திக்கிறதுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. சில நேரத்தில் என்ன பேசலாம் அப்படிங்கிற குழப்பத்தை விட எதை விட்டுட்டு எதை மட்டும் பேசலாம் அப்படிங்கிறது தான் நிறைய நேரம் இருக்கும். பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு குழப்பம், 100ல் எதை மட்டும் பேசலாம் அப்படிங்கிறது இன்னொரு குழப்பம். அது ஒரு நல்ல குழப்பம். ஸோ முதல்ல 3 சர்வீஸ் நடத்துவோம். 3 சர்வீஸ்லேயும் 3 மெசேஜ் கொடுப்போம். இப்போ சில பாஸ்டர்ஸ்லாம் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஒரே ஒரு செய்தி ஞாயிற்றுக்கிழமை ரெடி பண்ணுறதுக்கு எம்பூட்டு கஷ்டமாக இருக்கும் தெரியுமா பாஸ்டர்? 3 சர்வீஸ்லேயும் 3 தலைப்பில் பேசிட்டு, செவ்வாய்க்கிழமையும் பேசிட்டு, வெளியில் போய் கான்ஃபரன்ஸ்லையும் பேசிட்டு,
எப்படி உங்களுக்கு மட்டும் வருது அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு மீட்டிங்லேயும் வந்துட்டு போனவங்க என்ன சொல்லி முடிப்போம் அப்படின்னா, சொல்ல வந்ததை முடிக்கவில்லை. நமக்கு முடிக்க முடியலேன்னு ஒரு பிரச்சனையே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ தான் முகவுரையே வந்திருக்கு அப்படின்னா கான்ஃபரன்ஸே முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இருக்குது. ஸோ அதனால் நிறைய விஷயம் இருக்குது. இன்னைக்கு என்னெல்லாம் ஆண்டவர் தராரோ அதெல்லாம் பேச விரும்புகிறேன். நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க காலையில்? ஆமென். பிரைஸ் காட். ஸோ போன சண்டே ஈவினிங் கொஞ்சம் நான் பேசினேன். பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம், இம்மானுவேல், இதெல்லாம் பற்றி என்ன பண்ணோம், சிந்திச்சோம். அந்த 3 வார்த்தையை பற்றி போன சண்டே ஈவினிங் நம்ம மீடியா சென்டரில் வச்சு பேசினேன். ஸோ இன்றைக்கும் சில காரியங்கள் தொடர நான் விரும்புகிறேன். ஸோ உங்கள் வேத புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே வேகமாக திருப்புங்க. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம், verse 37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க? சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனாலே ஒன்றும் இல்லை. For with God nothing shall be impossible. தேவன் உங்க கூட இருக்கும் பொழுது அங்க முடியாதுன்ட்டு எதுவுமே கிடையாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். இது ரொம்ப பெரிய நம்பிக்கை. 2 பார்வை இருக்கு, 2ஐயுமே கிளியர் பண்ண விரும்புகிறேன் இன்னைக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க கடவுளை பற்றியெல்லாம் அவங்களுக்கு எந்த யோசனையும் பெருசாக கிடையாது. அவங்களுக்கு என்ன யோசனை இருக்குதுன்னா, உன்னால் என்ன முடியுமோ அதான், அப்படி பேசுவாங்க. இது தன்னம்பிக்கை அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யூ கேன் அப்படி சொல்லுவாங்க. உங்களால் எல்லாமே முடியும் அப்படி சொல்லுவாங்க. யூ கேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யூ கேன்லாம் சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக தேவனால எல்லாம் கூடும். சபையில் கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தை கேட்கலாம், தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பைபிள் படிச்சுட்டு பேசிட்டு வாழ்க்கையின் காரியத்துக்காக உட்காந்து கவலைப்பட்டு இருப்பாங்க. நம்மளால் ஒன்றுமே முடியலையே அப்படின்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை கேட்டது என்னென்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன உட்காந்துட்டு இருப்பாங்கன்னா, நம்மளால் ஒன்றுமே முடியலையேன்ட்டு. சரி, அங்கே தேவனால் எல்லாம் கூடுன்னு கேட்டிங்களே, இப்போ ஏன் திங்கக்கிழமையிலேருந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு எதிர்மறையான சிந்தனையே. பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கேட்போம், திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இன்னொன்றை பற்றி என்ன பண்ணிட்டு இருப்போம், யோசிச்சுட்டே இருப்போம். சிலர்கிட்ட ரொம்ப கேட்டோம்னா, அது பைபிளில் போட்டிருக்கியா அப்படிம்பாங்க. அப்போனா இவங்களுக்கு என்னன்னா, பைபிள் என்னமோ போட்டிருக்கோம், நடைமுறையில் வேற ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உள்ள இருக்கு. பாருங்க. சரி, 2 சிந்தனைகள், இது 2ஐயும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இந்த நாளுக்கான சில வார்த்தையை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, தன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற பொல்லாத இருதயம் உள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன். மாம்சத்தை புயபலமாக்கினா என்னன்னா, அவன் கர்த்தரை ஆதாரமாக கொள்ளாமல் தன்னையே ஆதாரமாக கொண்டு தன் அறிவு, தன் சாமர்த்தியம், தன்னுடைய திறமைகள் அப்படின்னு தன் சுயத்தை மட்டும் ஆதாரமாக கொண்டு செயல்படுகிற ஒரு மனிதன். அதனால தான் இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு பணக்கார ஆயிட்டா எப்படி சொல்றாங்க, செல்ஃப் மேட் மில்லினியர் அப்படி சொல்றாங்க. செல்ஃப் மேட் மில்லினியர். இவர் எப்படி பணக்காரானாரு, இவர் அவரா ஆயிட்டாரு அப்படி என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஆனால் நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா 2 கூட்டத்தையுமே பார்க்க முடிய மாட்டேங்குது. அவரா ஆனாலையும் பார்க்க முடிய மாட்டேங்குது, கர்த்தரால ஆனாரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். காட் மேட் மில்லினியரும் இல்லை, செல்ஃப் மேட் மில்லினியரும் இல்லை. ஆக மொத்தத்தில் மில்லினியரே யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கி வச்சுட்டாங்க. உலகம் என்ன நினைக்குது, கடவுள் என்னங்க கடவுள், கடவுள் ஏதாவது பண்ணிடுவாரா, நம்மளாவது ஏதாவது பார்த்தாதான் உண்டு அப்படி ஓடிடுது. சரி, சபைக்குள்ள இருக்கிற ஆட்கள் என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க
கடவுளால முடியாது ஒண்ணும் இல்லம்பாங்க, ஆனா இவங்க வாழ்க்கையில ஒன்னத்தையுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், என்ன பைபிள் சொல்ல வருது அப்படிங்கிறத முதல்ல இந்த அடிப்படையை என்ன பண்ணிக்கலாம், தெளிவா புரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து நாம பில் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை எந்த சூழமையில சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒரு கன்னி பெண் மூலமாக, திருமணம் ஆகாத ஒரு கன்னி பெண்ணின் மூலமாக, ஒரு புருஷனின் உதவியின்றி, ஒரு ஆணின் உதவியின்றி அவள் வயிற்றிலே ஒரு குழந்தை அற்புதமாய் உருவாக போகிறது. அந்த குழந்தை தான் இந்த உலகத்தை ரட்சிக்கும் ரட்சகராக இருக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லப்படுது. அந்த பெண்ணால் என்ன பண்ண முடியல, நம்பவே முடியல. ஏன்னா இது யாரும் இயல்பா நம்புறது கஷ்டம். இப்போ கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தை வரும்னு சொன்னா என்னங்க இனிமையா நம்பிக்கையே இல்லை அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சிருக்கிற 2 பேருக்கே குழந்தை பிறக்கிறதுக்கு கொடுத்து நம்பிக்கை என்ன பண்ணிடுது, அற்று போயிடுது சில நேரம். ஆனா இங்க திருமணமாகாத ஒரு கன்னி பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான் வாக்கு. இது நேச்சுரலா நம்புறதுக்கு எதுவுமே வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எல்லாருடைய பிறப்பு மாதிரி இல்லாம அவருடைய பிறப்பே ஒரு அற்புதம் தான். ஆமென். அற்புதம், அற்புதமா பிறந்துச்சு. His name is wonder. அவர் பேரே அற்புதம். ஆனா அவர் பிறந்ததுதான் எப்படிதான், அற்புதமா தான் பிறந்தார். நல்லா கவனிங்க. வழக்கமா ஒரு ஆணின் உதவியோடு தான் ஒரு பெண்ணுக்குள் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடக்க முடியும். ஆனா இங்க ஒரு ஆணின் உதவி இல்லாமல் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு ஒரு செயல் என்ன பண்ணுது, நடக்கு. பாருங்க, எல்லா நேரமும் ஆண்டவர் இயற்கையை உடைக்கிறவர் கிடையாது. சில நேரம் அப்படியே நேச்சுரலாவே நடக்கட்டும் தான் வச்சிருக்கிறார். இப்போ இயேசு எப்போ பார்த்தாலும் கடல் மேல நடந்துகிட்டே இல்லை. நீங்கெல்லாம் போட்ல வாங்கப்பா, நான் அப்படியே வாக்கிங்ல வந்துடுறேன் அப்படின்னு கடல் மேலே நடந்துட்டு இல்லை. புரியுதா உங்களுக்கு? போட்ல தான் போறாரு. ஆனா கடல் மேல நடக்கணும்னு அவசியம் வந்தா கடல் மேல என்ன பண்றாரு, நடக்கிறார். ஆமென். 2 இதுவும் இருக்கு, 2 இதுவும் இருக்கு. இப்போ அற்புதமா ஆணின் உதவியின்றி இயேசு பிறந்தாரே தவிர 10 மாசம் கழிச்சு தான் பிறந்தார். அற்புத குழந்தைங்கிறதுனால காலையிலே வார்த்தை சாயங்காலமே டெலிவரி நடந்துடல. சாயங்காலமே பிறந்தவர் அடுத்த நாள் காலையிலே வளர்ந்துடல. இயேசுவானவர் ஞானத்துல, மனித தயவுல, தேவ கிருபையில நாளுக்கு நாள் வளர்ந்தார். ஆமென். சில நேரத்துல இயற்கையா நடந்தாலே இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்னு சொல்ற ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இயற்கையே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ மழை வர்ற நேரம் மழை வரமாட்டுக்கு, கரெக்டா? இயற்கையான பிரசவம் என்ன பண்ண மாட்டுக்கு, நடக்க மாட்டுக்கு. முக்காவை சொல்றாங்க 40% மேல ஆணுடைய அந்த வித்துக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இயற்கையா பிள்ளை உண்டாகிறதே ஒரு பெரிய என்ன ஆயிடுது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. முன்னாடிலாம் அப்படி இல்லை, கொஞ்சம் சாதாரணமா இருந்தது, இப்போ ரொம்ப கஷ்டமாயிருதுங்கிறாங்க. என்னன்னா நேச்சுரலா நடக்கிறதே நடந்தாலே இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அற்புதங்கிற மாதிரி இப்போ மைண்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ யாருக்காவது சுகப்பிரசவம் நடந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், அற்புதங்க, பெரிய. ஆக்சுவலி அதுதான் இயற்கை. இயற்கையா நடக்கிறது தான் நமக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சு, அதுவே ஒரு பெரிய அற்புதம் மாதிரி என்ன பண்ணுச்சு. பாரு, கல்யாணம் முடிஞ்சு அடுத்த மாசமே குழந்தை உண்டாயிட்டாங்கிறது என்ன ஆயிடுது, பெரிய அற்புதம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இப்போ. ஏன்னா இயற்கையே கொஞ்சம் என்னது பாதிக்கப்பட்ட நிலையில இருக்குது. ஸோ தேவன் 2யுமே சரிப்படுத்துறார். ஒன்று, இயற்கையா நடக்க வேண்டியதை ரொம்ப இயற்கையா நடக்க வைக்கிறார். அடுத்தது, சில விஷயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதையும் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில காரியம் நேச்சுரலா நடக்க வேண்டியது ரொம்ப நேச்சுரலா நடக்கும். ஆனா நடக்கக்கூடாத சில விஷயங்களை தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்க வாழ்க்கையில அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். சிலதெல்லாம் கொஞ்சம் நேச்சுரலா போய் ஒன்றும் பண்ண முடியவே முடியாது. அந்த இடத்துல என்ன தேவைப்படுது, சூப்பர் நேச்சுரல். சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல்.
ஆமென். தேவனிடத்துல ரெண்டுமே இருக்கு. தேவன் ரெண்டையும் படைத்த தேவனாக அவர் இருக்கிறார். இயற்கையையும் அவர் தான் படைச்சார், சூப்பர் நேச்சுரலையும் அவர் தான் படைச்சிருக்கிறார். ஆமென். சிலருக்கு இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணாமல் போவாங்க, அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஆனால் ரெண்டையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இயேசு உயிரோடு ஒரு பிள்ளையை எழுப்பிடுறாரு. எழுப்பிட்டு என்ன சொல்றாரு? அந்த குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னாரு. ஆமென். வாங்க உடனடியாக ஜெபிப்போம் அப்படின்லாம் இல்லை, ஜெபம் பண்ணி எழுப்பியாச்சு. இப்போ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுங்க, ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரெண்டுமே இருக்கு. ஆனா இயற்கையான சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில இயற்கை இல்லாம மாதிரி இருக்கும், அங்கேயே கடவுளுடைய உதவி உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். சில சொல்லுவாங்க இயல்பா நடக்க வேண்டியது நமக்கு நடக்க மாட்டேங்குங்க, இயல்பா வர வேண்டியதே வர மாட்டேங்குங்க. அப்போ அங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அடுத்தது, இயற்கையா இது வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. நேச்சுரலா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த இடத்துல தேவனுடைய சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயலை நீங்க கர்த்தர்ட்ட எதிர்பார்க்கலாம். கர்த்தர் அவ்விதமாய் உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப இந்த சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு நடக்குது. சிலர் கேக்குறாங்க, எப்படிங்க ஒரு பெண்ணுக்குள் ஒரு உயிரை கடவுள் எப்படி உண்டாக்குனாரு அப்படி கேட்குறாங்க. இதெல்லாம் பைபிளில் போட்டு இதெல்லாம் நம்புறீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு ஆணின் உதவி இல்லாமல் ஒரு பெண்ணுக்குள்ள எப்படி ஒரு உயிர் வர முடியும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் தான் பைபிள் படிக்கணும். ஏன்னா கடவுள் ஒரு பெண்ணை மண்ணிலிருந்து உண்டாக்கியிருக்கிறார். மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்குன கடவுளுக்கு ஒரு பெண்ணிலிருந்து ஒரு மனுஷனை உண்டாக்க முடியாதா? அப்போ பார்த்தா முதல் அற்புதமே என்னங்க, மண்ணை பிசைஞ்சு அதுல இருந்து என்ன பண்ணிட்டாரு, மனுஷனை உண்டாக்குனாரு. மண்ணை பிசைஞ்சு மனுஷனை உண்டாக்குன கடவுளுக்கு ஒரு பெண்ணுக்குள்ள இருந்து இன்னொரு மனுஷனை கொண்டு வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப சில காரியங்கள் நான் தான் சொல்றேன், இப்ப இயற்கையா நடந்தாலே உங்களுக்கு அற்புதம் தான். ஆனா தேவன் இயற்கையாகவும் செய்வாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலையும் அவர் உங்க வாழ்க்கையில செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். The God of natural and the God of supernatural. ஆமென். தேவன் இயற்கையின் தேவனாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாகவும் உங்க வாழ்க்கையில அவர் இருக்கிறார், செயல்படுகிறார். இதுதான் நீ காலையில நீங்க உள்வாங்கும்படி தேவாவியானவர் உங்களை அழைக்கிறார். அப்போ அந்த பெண்ணுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுது. என்ன வார்த்தைனா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இந்த வார்த்தையை மரியாளுக்கு தேவதூதன் சொல்லும் போது லாஜிக்கலா மரியாளுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா அவ சொல்றான், நான் புருஷனை அறியேனே அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு அவளுக்கு தெரியுது, நான் கல்யாணம் ஆகாம இருக்கிறேன், எனக்கு ஒரு புருஷன் வேணும், திருமணம் ஆனாதான் இப்படி ஒரு நடக்கும். ஆனா நானும் புருஷனை அறியேனே. நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடந்திருக்கு யோசேப்புக்கும் மரியாளுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அவளால நம்ப முடியாத ஒரு காரியம் அது. அதனால அவன் என்ன பண்றான்னா, சிம்பிளா ஒண்ணு சொல்றா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அடுத்த லைன்ல இருக்கு பாருங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டான். என்னைக்கு வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சொல்லிட்டாலோ அப்பமே ஏஞ்சல் கிளம்பிட்டாங்க. அது வரைக்கும் ஏஞ்சலுக்கு மினிஸ்ட்ரி நடக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைய நம்ப வைக்கிறதுக்காக தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க. இப்ப சில பேர்லாம் வார்த்தையை நம்பிட்டீங்கன்னா அது பெஸ்ட். ஆனா சில பேருக்கு வார்த்தையெல்லாம் என்ன பண்ண முடியல, நம்பவே முடியலங்க அப்படின்னா தூதன் தான் இப்ப வரணும். கடவுள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்ய விரும்புறாருங்க. உங்களால நம்ப முடியலன்னா அப்ப ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி அவர் உங்களுக்கு அனுப்புவார்.
ஆமே. நான் சொல்றேன், இந்த சீசன்ல சில காரியத்தை வேதாகமத்தில் இருக்குது, அது அப்படியே நம்புங்க, அப்படியே நடக்கும். உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் சில காரியத்தை நம்பவே முடியலன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஏஞ்சலிக் விசிடேஷன்ஸ், ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். தேவதூதர்களின் ஊழியங்கள் உங்களுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இப்போ பாருங்க, அவன் சொல்றான் கர்த்தரால் ஆகாது ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன உடனே இவ சொல்லிட்டா, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அதுக்கு அதை தான் நாம ஆமேன் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? ஆமேன் என்ன? அதான் அர்த்தம். உங்களுடைய வார்த்தையின்படியே. சிலர் கேட்பாங்க டிவியில, மற்றவங்களாம் நிறைய பேர் பார்க்குறாங்களா, நம்ம இடையில ஏமேன் அப்படிங்கிறோமா, அது என்ன ஏமேன் அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்றேன், ஏமேன் என்ன அர்த்தம்? உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். என்னைக்குமே நீங்க இந்த தரத்துல வாழதான் கடவுள் விரும்புகிறார். உங்க சூழ்நிலை எப்படி இருக்கோ அப்படி உங்களுக்கு ஆக கடவுது. உங்க தேசத்தின் நிலைமை எப்படி இருக்கோ அப்படி உங்களுக்கு ஆக கடவுது. உங்க வயது உங்க பலன் எப்படி இருக்கோ அப்படி உங்களுக்கு ஆக கடவுது. அப்படிலாம் கடவுள் வைக்கவே இல்லை. கடவுள் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, என் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது, என் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது. ஆமென். நான் சொன்ன வார்த்தையின்படி உனக்கு நடக்க கடவுது. அதனாலதான் நம்ம இந்த சூழ்நிலைகளை யார் கிழிக்கிறா, சூழ்நிலைகளை யார் மிதிக்கிறா, யார் சூழ்நிலைகளை ஜெயிக்கிறாங்கன்னா வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக் கொடுக்கிற பிள்ளைகள் தான். வார்த்தையின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ற பிள்ளைங்க அவங்க சூழ்நிலையோடு என்னைக்கும் ஒத்து போறத கிடையாது. அவங்க என்னைக்குமே எதனோட ஒத்து போறாங்கன்னா, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. எனக்கு புரியுதோ புரியலையோ, நான் கன்னி பெண் தான், என் வயிற்றுக்குள்ள எப்படி ஒரு குழந்தை வரும் அதெல்லாம் எனக்கு தெரியலங்க, எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு புரியலங்க. இப்போ நான் இருக்கிற கடன் அல்லது இப்போ நான் இருக்கிற தேவை, இப்போ நான் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவேன்னு எனக்கு தெரியல, லாஜிக்கா எனக்கு தெரியல. ஆனா வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியலங்க, ஆனா நான் வெளியில வருவேன். எப்படி மேல வருவேன்னு எனக்கு தெரியலங்க, ஆனா நான் மேல வருவேன். ஏன்னா வார்த்தை கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னொன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா, வார்த்தை வந்துட்டாலே தேவன் வந்துட்டாருன்னு அர்த்தங்க. ஏன்னா வார்த்தையும் தேவனும் ஒன்றா இருக்கிறார்கள், வார்த்தையும் தேவனும் ஒன்றா இருக்கிறார்கள். வார்த்தை வேற தேவன் வேற கிடையாது, வார்த்தையும் தேவனும் ஒண்ணு. எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஸ்கிரிப்சருங்கிறது உங்க கையில இருக்கு பாருங்க, இதான் ஸ்கிரிப்சர். இதுக்கு பேர் என்னது? ஸ்கிரிப்சர். இதுக்கு பேர் வேத வாக்கியம். ஆனா நம்ம வார்த்தைன்னு சொல்லும் போது யார சொல்றோம்? ஜீசஸ். எல்லாம் சொல்லுங்க, ஜீசஸ். அதனாலதான் அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு என்ன பண்றோம் சொல்றோம், அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு சொல்றோம். அப்ப நீங்க கேக்குறீங்க பாருங்க, அது வெறும் ஸ்கிரிப்சர் கிடையாது, ஸ்கிரிப்சர்ல இருக்கிற வார்த்தையை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமென். ஸ்கிரிப்சர்ல இருக்கிற வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், அந்த வார்த்தை வந்துடுச்சுன்னா எதுவுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது எல்லாத்தையும் உண்டாக்கும், அது எல்லாத்தையும் உண்டாக்கும். It creates everything, nothing to something. It creates everything. எதுவுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் உலகம் ஒழுங்கின்மையா இருளா குறைவோடு இருக்கும் பொழுது வேதம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்படி ஆதியாகமத்துல படிக்கிறோம். ஆனா ஜான் 1ல நீங்க படிக்கும் போது எப்படி படிக்கிறீங்க? யோவான்ல படிக்கும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படி படிக்கிறீங்க. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை உண்டாக்குகிறது. நல்ல ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்லட்டுமா? வார்த்தை வந்துச்சுன்னா மரியாள் வயிற்றுல அந்த வார்த்தை ஒரு குழந்தையா மாறிச்சு. நான் சொல்றேன், வார்த்தை உங்களுக்கு வந்துச்சுன்னா அது பிசினஸா மாறும், பணமா மாறும், சுகமா மாறும், ஞானமா மாறும், அது என்ன வேணாலும் மாறும். ஆமென்.
எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை உண்டாக்குகிறது. அவ பாருங்க, இந்த வார்த்தை வந்த உடனே இந்த வார்த்தையின்படி ஆக கடவுதுனால கன்சீவ் ஆயிட்டா. நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துல கருத்தரித்து செல்ல போறீங்க, கற்ப தரித்து இந்த இடத்தை விட்டு போறீங்க. இந்த இடத்துல ஒரு கன்சீவ் இன்னைக்கு நடக்க போகிறது. அநேகருடைய மலட்டு தன்மைகளுக்கு இந்த நாளில் முடிவு வர போகிறது. இதுவரை கருத்தரிக்கலனா இன்னைக்கு கருத்தரிப்பதாக, இன்னைக்கு கர்ப்பங்கள் உண்டாவதாக, கனவுகள் உண்டாவதாக, திட்டங்கள் உண்டாவதாக, நோக்கங்கள் உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு கருத்தரிப்பு நடப்பதாக. ஆமென். சூப்பர் நேச்சுரல் சைல்ட் பெர்த், அதுதான் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன். என்ன அது? வார்த்தை மாம்சமானது. இன்னும் சொல்ல போனா சொல்லப்பட்டது நிறைவேறினது. பேசிக்கிட்டே இருந்தோம், இப்ப அது மேனிஃபெஸ்ட் ஆயிற்று. அப்ப நல்லா கவனிங்க, முதல்ல வேர்ட் ஃபார்ம்ல தான் இருந்தது, இப்ப அது என்ன ஆயிடுச்சு? தொடக்கூடியதாய், பார்க்கக்கூடியதாய், உணரக்கூடியதாய் மாறிவிட்டது. நான் சொல்றேன், நிறைய காரியங்கள் இப்ப தொடர மாதிரி இல்லை, பார்க்கிற மாதிரி இல்லை, கையில எடுக்கிற மாதிரி இல்லை. ஆனா அது முதல் நிலை அல்ல. முதல் நிலை வார்த்தை என்கிற நிலை தான். வார்த்தை என்கிற நிலை வந்துட்டுனா, அது உள்ள கருவா மாறிடுச்சுன்னா, கொஞ்ச நாள்ல நீங்க தொடக்கூடியதாய், பார்க்கக்கூடியதாய், எடுக்கக்கூடியதாய், அனுபவிக்கக்கூடிய அந்த ஃபார்ம்ல பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு செல்வார். அதனாலதான் ரொம்ப முக்கியம் வேர்ட். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் படைச்சிச்சு. அந்த வார்த்தை படைச்சிச்சுன்னா இங்க இந்த ஸ்கிரிப்சர் படைக்கலங்க, இது ஸ்கிரிப்சர். இயேசுவால் எல்லாம் படைக்கப்பட்டது. ஆமென். He is the creator. அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாம் சொல்லுங்க, சகலமும். இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்போ எல்லாத்தையும் உண்டாக்குகிற வலிமை வார்த்தைக்குள்ள இருக்குது. இன்னைக்கு அது இல்லையே இது இல்லைங்க, இல்லைங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சுகம், அந்த வார்த்தையால தான் சுகம் உண்டாகுது, அந்த வார்த்தையால தான் செழிப்பு உண்டாகுது, அந்த வார்த்தையால தான் வளமை உண்டாகிறது, அந்த வார்த்தையால தான் எல்லாம் உண்டானது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நமக்கு இது புரிஞ்சிச்சுன்னா வார்த்தைக்கு பெரிய மரியாதை நம்ம மனசுல வந்துடும். ஏன்னா வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்குது. ஆமென். கிரியேட் பண்ணுது. என்னங்க, ஒண்ணுமே இல்லை, கன்னிப்பெண் எது வேணுமோ அது இருந்தாதான் ஒன்று பிறப்பிக்க முடியும். இதுதான் நம்ம நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையில சொல்லிட்டு இருக்கிறோம். என் சபை வளரணும்னா இது இருக்கணும்ல, என் பிசினஸ் வளரணும்னா இது இருக்கணும் இல்லையா, என் குடும்பம் இப்படி இருக்கணும்னா இது இருக்கும் இல்லையான்னு எதையோ ஒண்ணு சொல்றோம். நான் சொல்றேன், அந்த இடத்தை வார்த்தை நிரப்ப வல்லமை உள்ளதா இருக்கிறது. அந்த இடத்தை தேவனுடைய வார்த்தை தொட்டு அந்த இல்லாததை இருக்கிறது போல அது அழைக்கக்கூடியதா அது இருக்கிறது. ஆமென். அப்ப எப்படி வருது பாருங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அந்த வார்த்தை மூலமா உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென். வாவ். இன்னைக்கு காலையில தேவன் உங்களுக்குள்ள ஒன்ன போட விரும்புறாரு. என்ன போட விரும்புறாருன்னா, எப்பா இன்னைக்கு நீ எம்டியா இருக்கலாம், ஆனா என் வார்த்தை உனக்குள்ள வரும் பொழுது அது கருவா மாறும். அது உனக்குள்ள கலந்துச்சுன்னா போதும், அது வந்து ஒரு கருவா மாறி உனக்குள்ளே அது உருவாகி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதனுடைய மேனிஃபெஸ்டேஷனை நீ பார்க்க ஆரம்பிச்சிருவ. அது வெளியரங்கமாக நீ பார்க்க ஆரம்பிச்சிருவ. ஆமென். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. நான் சொல்றேன், நீ காலையில உங்க ஒவ்வொருத்தருக்கும் கருப்பை இருக்கிறது. ஆமென். பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களாலே என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். ஏன்னா கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வார்த்தையை பெற்று அந்த வார்த்தையினாலே அவன் கருவாய் அங்க உள்ள உருவாகி அது வெளியே வர்ற தன்மையை எல்லா மனுஷனுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். என்னன்னா தப்பானதை பிறப்பிக்கும்படி இந்த கருப்பை பயன்படுத்தப்படுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் பாருங்க, ஜேம்ஸ் chapter 1 is a negative example. எப்படி தீமையானது
வருது அப்படிங்கிறத பற்றி யாக்கோபு சொல்றாரு பாருங்க. நம்ம அதில் எதை வேணாலும் படிக்கலாம். தீமையும் நன்மையும் ஒரே விதமாக தான் அது உருவாகுது. உருவாகிற விதத்தை இங்கே நம்ம படிக்கிறோம். யாக்கோபு 1:13 பாருங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. முக்கால்வாசி பேர் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இங்க எப்படி ஈவில் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குதுங்கிறார். கெட்டது எப்படிப்பா பிறகுது அப்படிங்கிறார். நான் சொல்றேன், கெட்டது மட்டும் இல்ல, நல்ல விஷயமும் எப்படி பிறகுது அப்படின்னு பாருங்க. நீதிமொழிகள் 4:20 என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். எல்லாம் சொல்லுங்க, காத்துக்கொள். அடகாகிற மாதிரி கோழி எப்படி முட்டை மேல உட்கார்ந்துக்குது, அது மாதிரி என் வார்த்தையை பிடிச்சிக்கோ, நான் சொன்னதை பிடிச்சிக்கோ, அது மேல அதை காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு கர்ப்பம் இருக்கு. ஆமென். அப்படின்னா என்னன்னா, கரெக்டா சொல்லணுமா, உங்களுக்குள்ள நீங்க ஒரு நிலம் மாதிரிங்கிறாரு. ஒரு கர்ப்பம் போல உங்களுக்குள்ள சில தன்மைகளை கடவுள் வச்சிருக்கிறாரு. ஒன்று போட்டா அது அப்படியே பெருசாகி வெளியில வந்துடும். ஆமென். அந்த தன்மை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. எல்லாருக்குள்ளே இருக்கு. பெண்களுக்குள்ள அது நிறைய இருக்கு. அதான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே அப்படி ஒரு தன்மையும் இருக்குது, ஸ்பிரிச்சுவலாகவும் அப்படி ஒரு தன்மை இருக்கு. அவங்க டபுளா வச்சிருக்கிறாங்க. இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஏன்னா உள்ள, அதனாலதான் பாருங்களேன், மேன் சொல்றோம், உமன் அப்படின்னு சொல்றோம். ஏன் உமன் சொல்றோம்? மேன். உமன் ஏன் சொல்றோம்னா, கர்ப்பப்பையை உடைய மனிதன். பெண் அர்த்தம் கர்ப்பப்பையை உடைய மனிதன். மேன், மேன் அப்படி சொல்றோம். இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு கர்ப்பம் இருக்கு. இயற்கையாகவே கடவுள் அதை என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறாரு. ஏதாவது ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அவங்களால அதை பல மடங்கு பெருக்க முடியும். ஒரு பெண்ணுக்குள்ள கடவுள் பாருங்க இயற்கையாகவே பெருக்குகிற தன்மையை வச்சிருக்கிறார். ஒரு ஆண் ஒரு சிறிய வித்தை அவன் கொடுக்கிறான். 10 மாசம் கழிச்சு ஒரு அழகா 2.5 கிலோ 3 கிலோ, சிலதெல்லாம் 4 கிலோலாம் இருக்கு. அந்த மாதிரி அழகான குழந்தையா மாத்தி கையில் என்ன பண்றா, கொடுக்குறான். 10 மாசத்துல காய்கறி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான். கடைசியில் பார்த்தா அது கூட்டு பொரியல் சோறு அது இதுன்னு ஆக்கி பெருக்கி என்ன பண்றா கொடுக்குறான். என்ன கொடுத்தாலும் அதை பெருக்கிற தன்மை யாருக்குள்ள இருக்கு? சில பேர் பெருக்கிற தன்மைனா இந்த வீட்டை பெருக்கிக்கிட்டே இருக்காங்களே, பெருக்கி கூட்டி அதை சொல்றாரு போல ஐயா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. மல்டிபிள் பண்ற தன்மை ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளையும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். இது பாசிட்டிவாவும் வேலை செய்யுது, நெகட்டிவாவும் வேலை செய்யுது. எப்படி சின்னதா கொடுக்கிற ஒரு நன்மையை பல மடங்கு பெருக்கி ஒரு பெண்ணால தர முடியுதோ, அது மாதிரி சின்னதா ஒரு வார்த்தை கோபத்தில் திட்டி பாருங்க, மாலை சென்றால் பல மடங்கு பெருக்கி பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய அவர்களுக்கு பலன் உண்டு. ஏம்மா நான் ஒரு வார்த்தை நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என்னால ஒரு புக்கே போட முடியும். ஆமா, அந்த பெருக்குகிற ஆற்றல் இதையும் பெருக்க வச்சிருது. பெருக்கிக்கிட்டே இதையும் பெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க.
அதனாலதான் பாருங்க, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது இருக்கு, கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை சொல்ல வேண்டியது இருக்கு. நான் இப்ப என்ன ஒரு வார்த்தை சொன்ன, ஆமா ஒரு வார்த்தை சொன்னா அதை 100 ஆக்குவோம்ல. நிறைய பேர் யோசிக்க, ஓஹோ இப்படி போதா கதை, கதை அப்படிதான் போகுது, கடவுள் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இயேசு பார்த்தாரு, உயிரோடு இருந்த செய்திய முதல்ல பெண்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சுவிசேஷம் பரவி இருக்கு. அதனாலதான் ஏதாவது ஒரு ரகசியம் வந்து ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சிட்டா போதும், என்ன ஆயிடும்? இப்போ சில சகோதரிலாம் யோசிக்காங்க, இவர் நம்மளை பாராட்டி பேசுறாரா இல்ல நம்மளை திட்டி பேசுறாரா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க. ஆவியானவர் தான் அந்த வெளிப்பாட்டை தரணும் இல்லைங்க. 2 தன்மையும் உள்ள இருக்கு, பெருக்குகிற தன்மை இருக்குது. அப்படியே அது வளர்த்தெடுக்கிற ஒரு தன்மையை என்ன பண்ணிருக்கிறார், கடவுள் கொடுத்திருக்கிறார். இது சரீரத்துல ஒரு பெண் பெற்றிருக்கிறா, ஆவிலையும் பெற்றிருக்கிறா. ஆனா ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு கடவுளுடைய படைப்புல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒன்றை பெற்று அதை பெருக்குகிற தன்மையை கடவுள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். ஆமென். அதனால மனுஷனை படைச்சு சொல்றார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன தன்மை இருக்குதுன்னா, பலுகிற தன்மை, பெருகிற தன்மையை தேவன் வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் பெருகுவேன், என் தலை எழுத்து. தலையெழுத்துன்னு வேற எதெல்லாமா சொல்லிருக்கேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பெருகுவீங்க, அதான் உங்க தலையெழுத்து. போங்க. ஆமென். நீங்க நிரப்புவீங்க, நீங்க ஆண்டு கொள்வீங்க, அதான் உங்க தலையெழுத்துங்க. ஏன்னா தேவன் உங்களை அவிதமாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், பெருகவே பெருகுவோம். அதுதான் தேவனுடைய வாக்காக இருக்கு. பெருக்கத்துக்காக கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறாருங்க. ஆமென். ஒரே நெருக்கமா இருக்கா, எல்லா நெருக்கத்தையும் மிதிச்சுக்கிட்டு, எப்படி ஒரு வித்து, ஒரு விதை ஒரு சுவர்ல ஒரு காக்கா எச்சம் போட்டு போயிருது பாருங்க, அது உள்ள அப்படியே வளர்ந்து அந்த சுவரை உடைச்சுக்கிட்டு அந்த மரம் வெளியில வர்ற மாதிரி உங்க சூழ்நிலையெல்லாம் உடைச்சுக்கிட்டு, உங்க பிரச்சனையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வெளியில வருவீங்க. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்து ஒரு பெருக்கத்தின் அபிஷேகத்தை உங்களுக்குள்ள அது திறக்கக்கூடிய வல்லமை உள்ளதா அது இருக்கிறது. ஆமென். யோசித்து பாருங்க, ஒரு வித்து, இந்த வித்து உள்ள போய் அது இத்தனையோண்டு தான் இருக்கு, ஆனா அப்படியே வளர்ந்து 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 செவரு அப்படியே பிளந்துட்டு பாருங்க. எத்தனை பேர் அப்படி அந்த இது பார்த்துருக்கீங்க, இமேஜ் பார்த்துருக்கீங்களா? செவரு அப்படியே உடச்சி அப்படியே வெளியில வரும் பாருங்க. நான் சொல்றேன், இந்த அழிந்து போகும் வித்துக்கே இவ்வளவு வல்லமை இருக்குன்னா, அழியாத தேவனுடைய வார்த்தை உங்க சூழ்நிலையை கிழிக்கும், உங்க வியாதியை கிழிக்கும், உங்க கேன்சரை ஒண்ணுமில்லாம போடும். இயேசுவின் நாமத்துல அதை கிழிச்சுக்கிட்டு சுகம் வெளியில வரும். என்ன விஷயம்னா, அதை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். வேற எதையும் இருதயத்துக்குள்ள வைக்காம இருதயத்தில் எதை வைக்க போறேன்? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. உம்முடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லியிருக்கிறது? உம்முடைய தழும்புகளால் நான் குணம் ஆனேன், உம்முடைய தரித்திரத்தினால் நான் செல்வந்த நானே. இதையே நான் அடகாக்க போறேன். தாமஸ் எடிசன் சின்ன பையனா இருக்கும்போது ஸ்கூலு பேரன்னு சொல்லிட்டு கோழிலாம் இந்த முட்டை வச்சிருப்பாங்க பாருங்க, அதை கோழி இறக்கி விட்டுட்டு இவர் உட்காந்துட்டார் அது மேல. இவங்க அம்மா ஸ்கூலுக்கு போன பையனை காணுமேன்னு தேட்டு இருந்தா, இவன் பார்த்தா டெய்லி இந்த வேலையை பண்ணிட்டே இருந்திருக்கிறார். இந்த மாதிரி நம்ம முட்டாள்கள் நினைப்போம் பாருங்க. அவர் தான் பாருங்க 2000க்கு மேற்பட்ட பொருட்களை கண்டுபிடிச்ச பெரிய அறிவாளியான. நம்ம கோழியை பார்த்தா அது எப்படி குஞ்சு பொரிக்கும், அப்புறம் எப்படி 65 போடலாம், இல்லை அப்படியே உடைச்சி வாயில போடலாமா, இல்லை ஆஃப் ஆகி போடலாமா, கலக்கி போடலாமா, இதெல்லாம் ஒரு எண்ணம் ஓடும் பாருங்களேன். இது ஒரு சிந்தனை ஓட்டம். ஆனால் அவருக்கு வேற மாதிரி ஓடி இருக்குது.
அவரு ஏன்பா அப்படி பண்றேன்னு கேட்டிருக்காரு. இல்ல இதுல கோழி உட்கார்ந்தா கோழி வருது, நான் உட்கார்ந்தா வேற ஏதாச்சும் வருதான்னு பார்த்தேன் அப்படின்னு இருக்காரு. அடக்காக்குற தன்மை நமக்குள்ள இருக்கும்னா கண்டிப்பா பொறிச்சு குஞ்சு வெளியில வர்ற மாதிரி இந்த வார்த்தையில என்ன இருக்குதோ அது வெளியில வரும். இந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நிறைவேறியே தீரும். ஏன்னா அந்த வார்த்தை வந்த போது அது நிறைவேற்றும் ஆற்றலோடு தான் வந்திருக்கிறது. அது வெறுமனையாய் திரும்புவது இல்லை. அது அனுப்பப்பட்ட காரியம் ஆகும்படி வாய்க்கும். அதான் ஐசாயால படிக்கிறீங்க. அந்த வார்த்தை வெறுமனையா திரும்பாது, அது அனுப்பப்பட்ட வேலையை முடிக்காம போகாது. இன்னைக்கு காலையிலேயும் உங்களுக்கு அந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையை தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நீ வேற எதையோ கருத்தரிக்காத. ஒவ்வொரு நாளும் போய் வேற எதையோ எண்ணிக்கிட்டு, வேற எதையோ பேசிக்கிட்டு, வேற எதையோ நினைச்சுக்கிட்டு எனக்கு ஏன் இது நடந்துச்சுன்னு நீ சொல்லிட்டு இருக்காத. நீ என் வார்த்தையை கேளு, என் வார்த்தையை உன் மனசுல வை, அதை உன் இருதயத்துல காத்துக்கொள், அதை அடகாத்து பாரு. அது கருவா மாறி உள்ள இருந்து வேற மாதிரி வெளியே வர ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப கவனிங்க, இங்க என்ன 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 வாசிக்கிறீங்க? வார்த்தையை தான் ஒரு ஆள் கேட்கிறாரு, அது ஜீவனா மாறுது, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா மாறுது. ஆமென். நான் சொல்றேன், இப்ப நோய் இருக்கு சரீரத்துல, நான் சொல்றேன் தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் உள்ள போச்சுன்னா எப்படி ஒரு விதை விழுந்து சுவரையே உடைச்சு போட்டுட்டு வெளியே வருதோ அது மாதிரி தான் இந்த வார்த்தை உள்ள நுழைச்சிச்சுன்னா அந்த நோயின் தன்மையை அது கிழிச்சு போடும், அந்த நோயினுடைய வேரை அறுத்து போடும். அதே மாதிரி தான் உங்க தரித்திரம், அதே மாதிரி தான் உங்க இல்லாம பற்றாக்குறை, அதுக்கு நடுவுல செழிக்க வைக்கிற உயர்த்துகிற கடவுளுடைய வார்த்தைகள் உள்ள போகும்போது என்ன பண்ணும்? தரித்திரத்தையும் இல்லாமையும் உடைச்சி அதெல்லாம் கிழிச்சு ஒண்ணும் இல்லாம தரமட்டமாக்கி போட்டுட்டு அந்த வார்த்தை அப்படியே முளைச்சி வந்து நிக்கிறத நீங்க பாப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வெறுமனையாய் திரும்பாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள கர்ப்பம் தரிக்கும் ஆற்றலை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். நீ காலையில் எதுக்கு வந்திருக்கீங்க? இப்ப கடவுளுடைய ஆவியானவர் வார்த்தையை அனுப்பி உறவாடி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு கருவை உண்டாக்க அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் எத்தனையோ வித்துக்களை உங்களுக்குள்ள போட்டுட்டு, எத்தனையோ விதைகளை அது போட்டுட்டு போயிட்டு, ஆனா அத்தனையும் பிடுங்கி தூர போட்டுட்டு தேவன் வந்து அழியாத வித்துனால உங்களை மறுபடியும் ஜனிப்பிக்கும்படி இந்த கால வேளையில அவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். உங்க ரூபத்தையே புதுசாக்கிடும் இந்த வித்து, உங்க அடையாளத்தையே புதுசாக்கிடும், ஆளையே வேற மாதிரி மாத்திடும் இந்த வித்து. அப்போ நேச்சுரலா அதுக்கு சாத்தியமே கிடையாது, அப்படி ஒரு நிகழ்வுக்கு சாத்தியமே கிடையாது. தூதன் சொல்றான், கடவுளுடைய ஆவியானவர் உன் மேல வந்து நிழலிடுவார், அப்போ உனக்குள்ள அது உண்டாக ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலும் ஒன்னா சேரும் போது இந்த உலகத்துல நடக்க முடியாத ஒரு விஷயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. Word and spirit. எல்லாம் சொல்லுங்க, word and spirit. நல்லா சொல்லுங்க, word and spirit. ஆமென். அதனாலதான் பாருங்க, தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பிரசன்னமும் இணைய 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 மேனிஃபெஸ்டேஷன் நடந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். நீங்க என்ன வார்த்தையை பெற்றுக்கொள்றீங்களோ அந்த வார்த்தையோடு போய் உறவாடிட்டே இருக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், அது வெளியில வந்தே தீரும், அது வெளியில வந்தே தீரும். அது இல்லாததையும் உண்டாக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அது கொண்டு வர ஆரம்பிக்கும். அப்ப பாருங்க, கற்பம் தரித்து வேற மாதிரி ஆகுது. அதே மாதிரி இங்க இருதயத்துக்குள்ள போற வார்த்தை சுகமா அது பரிணாமம் எடுக்குது. நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன டைமென்ஷன்ல வேணுமோ அந்த டைமென்ஷன்ல அது வேலை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். இப்ப சுகத்தை பத்தி பேசிட்டே இருக்கிறோம்னா அந்த வார்த்தையை நீங்க கருத்தரிப்பீங்கன்னா அது சுகமா மாறும். செழிப்பை பத்தி பேசிட்டே இருக்கிறோம்னா அது என்னவா மாறும்? பணமா மாறும். என்னவா வேணாலும் மாற முடியும். ஏன்னா சகலத்தையும் உண்டாக்கினது அந்த வார்த்தை. ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல விட்டு போகும்போது நீங்க என்ன மனநிலையில போகணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா, எதுவும் இல்லையா, கவலைப்பட போவதில்லை. ஏன்னா எல்லாத்தையும் உண்டாக்குற ஒண்ணு என் கையில இருக்குது. அதை வைத்து நான் உண்டாக்க போகிறேன், அதை வைத்து நான் சிருஷ்டிக்க போறேன், அதை வச்சு என் தொழிலை நான் உண்டாக்க போறேன், அதை வச்சு என் கடனை ஒண்ணுமில்லாம பண்ண போறேன்.
ஆமென். கடவுள் என்ன பெருகிற தன்மையோடு படைத்து விட்டார். இந்த கடன்ங்கிறது ஒடுக்கிற தன்மை, அழிக்கிற தன்மை. எனக்குள்ள இருக்கிற பெருகிற தன்மையா இந்த கடனா இன்னைக்கு நான் பார்த்துடுறேன். அப்படிப்பட்ட ஒரு வலிமையோடு பரிசுத்த ஆவியானவர் உங்களை அனுப்புகிறார். ஆமென். போகும்போது அப்படிதான் போ. கவ்வி கொண்டிருக்கிற சில இத வாயிலிருந்து சிலதை பிடுங்கி அதை கிழித்து போடுகிற ஒரு பலனை அவர் உங்கள் மேல வைக்க விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையும் ஆவியானவருடைய அசைவாடுதலும் முடியாததை முடிக்கிறது. ஆமென். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரே நேரத்துல ரெண்டு நடந்துட்டு இருக்கு. வெறும் வார்த்தையை மட்டும் ஆவியானவர் இந்த இடத்துல தேவன் அனுப்பிக்கிட்டு இல்ல, வார்த்தை அனுப்பப்படுகிற இந்த நேரம் ஆவியானுடைய அசைவாடுதல் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிஜமாக்க முடிய ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப நான் சொல்றேன், தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இதை இயேசு இன்னும் புதுமையா சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19-20. அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார். எங்களால ஏன் முடியல ஆண்டவரே அப்படி கேட்கிறாங்க இயேசுட்ட இயேசு அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பைபிள் பாருங்க, ரெண்டு ட்ரூத்தை சொல்லுது. ஒன்று, தேவனால் கூடாத காரியம் பார்த்தோமா? இப்ப இயேசுவே சொல்றார், தேவனே சொல்றார், மனுஷனை பார்த்து என்ன சொல்றாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. என்னங்க இப்படி சொல்றாரு? ரொம்ப நாளா என்ன தெரியுது? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கரெக்டு, உண்மைதான். இப்ப அந்த சாயல்ல தானே அவர் உங்களை படைச்சிருக்கிறார். அதே இமேஜ்ல தானே உங்களை அவர் படைச்சிருக்கிறார். அவர் இமேஜ் என்ன? செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதான் இமேஜ். இப்போ உங்க இமேஜ் என்ன? அதே இமேஜ்ல தான் உங்களை படைச்சிருக்கிறாரு. இப்ப சொல்றாரு, விசுவாசிக்க கூடுமானால் உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இராது. என்னங்க இப்படி ஒரு லைன்ல இப்படி பழிச்சுன்னு சொல்லலாமா? இப்ப சில இது முடியும், சிலது முடியாது, இப்படி ஏதாவது சொல்லலாம். இல்ல ஒரு 10 காரியம் முடியும், இதெல்லாம் முடியாது அப்படி சொல்லலாம். அவர் அப்படியே சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஆமென், ஆமென். ஏன்னா அது எப்படிங்க? ஏன்னா அதுதான் தேவனுடைய சாயல். முடியாததை முடிப்பது, நடக்காததை நடப்பிப்பது, இல்லாததை இருக்கிறது போல் அழைப்பிப்பது. That is the image of God. அந்த இமேஜ்ல தான் தேவன் உங்களை படைச்சிருக்கிறாரு. அதனாலதான் இயேசு மனுஷர்களை பார்த்து, சீசர்களை பார்த்து, தன்னை பின்பற்றுறவங்களை பார்த்து இதே வார்த்தையை சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அதாவது தேவன் எல்லாத்தையும் செய்கிற தேவனா மட்டும் இல்ல, அந்த தேவன் உங்களுக்குள்ள அந்த தேவ வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது, அந்த தேவ ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது உங்களையும் எப்படி மாத்திராருன்னா, ஒண்ணுமே இருக்காது, அந்த இடத்துக்கு நீங்க போவீங்க, எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்படிதான் அவர் உங்களை அழைக்கிறார். எஸ், இதுல ரெண்டு இருக்கு. ஒண்ணு ஒண்ணுமே இல்லாம நீங்க இருக்கிறீங்க, தேவன் உங்க வாழ்க்கையில வராரு, உங்களை சில காரியத்தால நிரப்புறாரு. இது முதல். அடுத்தது உங்க லைஃப் எப்படி ஆக்கிறாருன்னா, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க அதை நீங்க உண்டாக்குறவங்களா இருக்கிறீங்க, நீங்க உண்டு பண்ற ஒரு நபரா இருக்கிறீங்க. ஆமென். இந்த நிலையெல்லாம் நிறைய பேரு ஒரு முறை கூட காதால கேட்டது கிடையாது. ஆனா இயேசு அதான் பேசினாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இன்னைக்கு சொல்லுங்க, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற என்னாலேயும் முடியாதது ஒண்ணுமே இல்லைன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார். இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதை நான் சொல்றேன். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அவர் சொன்னதை நான் சொல்றேன். எல்லாம் சொல்லுங்க, தேவனால்
கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்படி சொல்லுங்க, அவர் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற என்னால முடியாததும் ஒண்ணுமே இல்லை. நான் தான் சொன்னேன்ல, கடவுள் செய்வாரு அப்படின்னு உட்கார்ந்துருக்க முடியுமான்னு உலகம் செல்ஃப் மேட் மில்லினியரா ஆவறது கிளம்பிட்டு, இன்னொரு கும்பல் தேவன் முடியும், தேவனால முடியும், என்னால் என்ன முடியும், என்னால் என்ன முடியும். சபை பூரா தாழ்வு மனப்பான்மையில் இருக்குது. உலகம் அட்லீஸ்ட் தன்னம்பிக்கையிலேயாவது அது வாழுது. ஹலோ, அதனாலதான் சபையை விட உலகம் கொஞ்சம் பெட்டரான நிலையில இருக்கு. ஏன்னா சபை தாழ்வு மனப்பான்மையில் இருக்குது, உலகம் தன்னம்பிக்கையில் இருக்கிறது. கடவுளால் முடியும், நம்மளால முடியுமா அப்படின்னு தாழ்வு மனப்பான்மையில் போயிடுச்சு. உலகம் வேற தத்துவத்தில் அது பயணம் பண்ணுது. என்ன தத்துவம்? தெய்வத்தால் ஆகாதெனிலும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கடவுள் பண்றாரோ இல்லையோ, நம்ம ஏதாவது பண்ணிடுவோம், பரீட்சைக்கு கடவுள் உதவுவார் அப்படின்னு படிக்காமலே போயிட்டான் கொஞ்சம் பேர். அவன் கடவுள் பண்றது இருக்கட்டுங்க, நம்ம படிப்போம். சில பேர் முன்னேற்ற. அதனால சொல்றேன், இது 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 கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம செல்ஃபை சார்ந்துக்கிறதுக்கு படைக்கப்படலை. அதே நேரத்தில் தேவனை சார்ந்து நம்மளை தாழ்வா நினைக்க படைக்கப்படவே இல்லை. நீங்க தேவனை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க தாழ்வு மனப்பான்மைகள் தகர்க்கப்படும். ஏன்னா தேவனுடைய சாயல் எதுவோ அதுதான் உங்க சாயலாகவும் இருக்கிறது. ஆமென். அப்போ உங்களுக்குள்ள இது 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 புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? கடவுளால எல்லாம் முடியும் அப்படிங்கிறது மட்டும் சொல்ல மாட்டீங்க. இயேசு, பவுல் ரெண்டு பேரும் ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதை காட்டுறேன் பாருங்க, வேகமாக காட்டுறேன். ஜான் காஸ்பல் சாப்டர் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். தலை சரீரம் அப்படிலாம் பேசுறோம்ல, அது மாதிரி தான் ஏசு சொல்றாரு, நான் செடி, நீ யாரு? கொடி. உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்க யாரு? கொடி. நான் செடி, நீ கொடி. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இந்த கொடிக்கும் செடிக்கும் ஒரு தொடர்பு இருந்தா அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பான். எல்லாம் சொல்லுங்க, அவர் செடி, நான் கொடி. அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருந்தா வாழ்க்கை மட்டமா இருக்காது, வாழ்க்கை காஞ்சி போயிருக்காது, வாழ்க்கை ஒண்ணுமில்லாம இருக்காது. அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமென். நம்ம மோர் ஸ்பிரிச்சுவல், மோர் ட்ரைனஸ் இப்படி ஆகிட்டாங்க. ஆனா அவர் அப்படி சொல்லல. நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நினைச்சிருந்தா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ட்டார். ஆமென். இப்ப கவனிங்க, இதை சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாரு, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்படின்னா மிகுந்த கனினா என்ன? ரிசல்ட். எல்லாம் சொல்லுங்க, ரிசல்ட். கனி மீன்ஸ் ரிசல்ட், பலன்கள். வாழ்க்கையை பலனற்றதாக இருக்காது, வாழ்க்கை பலனுள்ளதா இருக்க ஆரம்பிக்கும். இப்ப சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இதுதான் நாம படைக்கப்பட்ட நிலைமை. அவர் இல்லாம இங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சிலது இருக்கும், சிலது இருக்காது, ஒரு இன்கம்ப்ளீட் தான் இருக்கு. ஆனா அவர் இருந்தா இங்க வந்து முழுமைகள் சாத்தியமாக ஆகிறது. அவர் இல்லாம ஒண்ணும் இல்லை. இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ ஒன்றும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, மறுக்கா சொல்லுங்கன்னு சொல்ல வச்சுட்டாங்க. அவர் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அடிச்சு அடிச்சு நெஞ்சில குத்தி குத்தி சொல்றாங்க. நம்ம ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நாங்க ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நாங்க ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, பாக்கெட்ல ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, வீட்டுல ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, ஒண்ணும். பார்த்தா அப்படியே போயிட்டாங்க, எல்லாம் கிளம்பி போங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இப்போ எந்த எண்ணம் ஆழமா உள்ள போயிடுச்சு? ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. யாராவது என்னாச்சு? ஒண்ணும் இல்லை. கடைசியில லைஃபே ஒண்ணும் இல்லை. இப்ப ஆழமா எது இறங்கிடுச்சு? ஒண்ணும் இல்லைன்னு இறங்கிடுச்சு. அதனாலதான் கிறிஸ்தவங்க கிட்ட நிறைய பேர்ட்ட ஒண்ணும் இல்லை. அவர் சொல்ல வந்ததின் கருத்து என்ன? உங்களை ஒண்ணுமில்லைன்னு காட்டுறதுக்கு சொல்ல வரல. எப்பா நீ வந்து தனித்து இருந்தன்னா அங்க ஒண்ணும் இல்ல, சேர்ந்து இருந்தா இல்லாதது எதுவுமே இல்லை. மிகுந்த கனிகளை கொடுப்பார், மிகுந்த கனிகளை கொடுப்பார். மோர் ஃப்ரூட்ஃபுல்.
அப்படிதான் சொல்றேன். நீ கனி அற்றவனா இருக்க முடியாது, பலன் அற்றவனா இருக்க முடியாது, நீ தோல்வியாளனா இருக்கவே முடியாது. கண்டிப்பா உன் வாழ்க்கை வெற்றி உள்ளதா மாறும், உன் தொழில் வெற்றி உள்ளதா மாறும், உன் உறவுகள் வெற்றி உள்ளதாய் மாறும். ஆமென். இதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதனால வெளியில் உள்ளவங்க வந்து இந்த மூவிஸ் ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டாங்க, நான் தனி ஆள் இல்லை, என் பின்னாடி ஒரு படையே இருக்கு அப்படிமா ரசிகர்கள்லாம் இருப்பாங்க. நான் சொல்றேன், உங்க பின்னாடி படைத்தவரே இருக்கிறார், படைத்தவரே இருக்கிறார். எந்த படையும் இல்லாம இருக்கலாம், ஆனால் படைகளின் ஆண்டவர், படைகளின் தேவன், சேனைகளின் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ ப்ரோ. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, படைகள் அல்ல, படைத்தவரே இருக்கிறார். ஆமென். நான் இடையில பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பாட்டுலாம் பாடி பார்த்தேன், நம்பிக்கையே வரல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம ஜான்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய நல்ல பாட்டுலாம் வந்திருக்குது. சில பழைய பாடல் கொஞ்சம் தேடி பிடிச்சா கொஞ்சம் நல்ல பாட்டுலாம் இருக்குது. சில பாட்டெலாம் பார்த்தா அப்படியே நீ இருக்கிற நம்பிக்கைலாம் போயிடும். அப்போ தான் ஒரு மினி பஸ்ஸில் ஏதோ போயிட்டு இருக்கும்போது பாட்டு ஓடிச்சு, படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை அதற்கு. டக்குன்னு ஆவி உயிர்ப்பித்துட்டு உண்மையிலே சொல்றேன் நான். என்ன மாதிரி ஒரு வரி தெரியுமா? படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் இதயத்திலே துணிவு இருக்க தயக்கம் இங்கு உனக்கெதற்கு, உன்னை நல்ல ஆளாக்க உத்தமனை போலாக்க எண்ணியவர் யார் என்று கண்டுகொள்ளும் நாள் உண்டு. பா, ஒரு பாட்டு போதும் போல, பெரிய ஆளாயிரும். உண்மையிலங்க, நான் பெண்டையில வச்சு காரில் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டே போவேன் நான். என்னன்னா ஓம் சாந்தி ஓம்னு இடையில வரும். அதுல ஒன்றும் கரெக்ட் இல்லையே. ஷலோம்ங்கிறது தமிழ்ல சொல்றோம், சாந்தி. ஷலோம வேற தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? என்னங்க? ஷலோம் சென்டர் தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். சாந்தி நிலையம். கரெக்டா சொன்னீங்க பாஸ். எல்லாம் சொல்லுங்க சாந்தி. நமக்கு சாந்தினா ஒரு மாதிரி ஆயிடுது. சாந்தின்னு பேர் வச்சுதான் உலகம் பூரா அல்வா டெவலப் இதாயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த ஊர்லயே சாந்தி தாங்க பெரிய பிரபலம். நமக்கு சாந்தினா ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எது சொல்ல வரேன்னா, உலகம் வந்து தன்னம்பிக்கையில போயிடுச்சு, சபை வந்து தாழ்வு மனப்பான்மை போயிடுச்சு. சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, நான் அமெரிக்காவில் இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே பண்ணியிருக்கிறாங்க. இதுக்காக சில புள்ளி விவரங்களை சேகரித்து இந்த செல்ஃப் எஸ்டீம் வந்து யாருக்கு நல்லா இருக்கு, யாருக்கு குறைவா இருக்கு, யாருக்கு நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுயமரியாதைன்னு சொல்றாங்க இல்லையா, செல்ஃப் எஸ்டீம், இதை பற்றி ஒரு ஆராய்ச்சியை எடுத்திருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சபைக்கு போனவங்களுக்கு பூரா இந்த சுயமரியாதை செல்ஃப் எஸ்டீம் வந்து லோ லெவலில் இருக்கு. சபைக்கு போகாமல் வெளியில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. அப்போ யோசித்து பாருங்க, அப்போ சபையில் என்ன நடந்திருக்குது? காலகாலமாக சுயமரியாதை, அந்த செல்ஃப் எஸ்டீம்ஸ் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஊரில் கூட ஒருத்தர் இருந்தார், பெரியார். அவர் ஆரம்பிச்ச இயக்கம் பேர் என்ன பேர் தெரியுமா? சுயமரியாதை இயக்கம். எப்படி யோசித்து பாருங்க. அதனாலதான் அவங்கெல்லாம் ஆட்சியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம ஆட்கள் இன்னும் உட்காந்துட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ணல. ஏன்னா ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டும் வரல, கடவுள் எப்படி பார்த்தாருன்னு பார்க்கல. தாழ்வு மனப்பான்மைக்குள்ள சபை என்ன பண்ணிடுச்சு? தள்ளப்பட்டுடுச்சு. தரித்திரமும் ஏழ்மையும் சபையினுடைய பங்கா மாறிடுச்சு. நான் சொல்றேன், இப்போதான் சத்தியம் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. கடவுளே சொல்றாரு, நான் உன் கூட இருந்தேன்னா நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய், மிகுந்த கனிகளை நீ கொடுப்பாய். நான் உனக்கு துணையா இருக்கும் போது உன்னால முடியாது எதுவுமே கிடையாது. ஆமென். இததான் பவுல் அப்போஸ்தலன் இணைத்து சொன்னார். பிலிப்பியர் 4:13 நாம் படிக்கிறோம். பிலிப்பியர் 4:13 பவுல் இதை சேர்த்து சொன்னார். என்ன சொன்னாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, என்னை. உங்களை பார்த்துக்கோங்க, இதெல்லாம் சாதிக்குமா, இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு தானே தோணிருக்கும். அதனால தைரியமா சொல்லுங்க, என்னை. நல்லா தலையில கை வச்சு உங்களையே பிளஸ் பண்ணுங்க. ஏன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சு 1000 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் ஒன்னும் வராத காரணம் தெரியுமா? நீங்க இன்னும் உங்களை ஆசீர்வதிக்காம இருக்கீங்க.
ஊர்ல இருக்கிற அம்புட்டு ஊழியக்கார தலையிலையும் மண்டை கொடுத்தாச்சு, கையிலையும் மண்டை. அப்பவும் ஆசீர்வாதம் வரல. ஏன் தெரியுமா? உங்க வாயால நீங்க உங்களை ஆசீர்வதிக்கார வரைக்கும் ஒண்ணுமே வராது. மிகப்பெரிய தடை நீங்களே அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆனா நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஊரே வாழ்த்தினாலும் சரி, இவங்க மனசு மட்டும் வாழ்த்தவே வாழ்த்த, இவங்க வாய் மட்டும் அவங்கள பிளஸ் பண்ணவே. அதனாலதான் வேதத்துல ஏசாயால படிக்கிறோம், பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன், சத்திய தேவனுக்குள் தன்னை. அப்படியே இருக்குதுங்க. bless yourself. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, bless yourself. எல்லாம் சொல்லுங்க, முதல்ல உங்களை ஆசீர்வதிங்க. தினமும் உங்களை bless பண்ணுங்க. தினமும் உங்களை பார்த்து சொல்லுங்க, படைத்தவனின் துணை இருக்க யாரும் துணை செய்யலன்னு வருத்தப்படாதடா சூடா பானா. அப்படின்னு உங்களுக்கு நீங்க சொல்லிக்கோங்க. பைபிள்ல போட்டிருக்குது. இந்த போட்டாங்க பாருங்க, 65:16 என்ன வருது பாருங்க. பூமியிலே தன்னை யார் ஆசீர்வதிக்கிறவன்? எல்லாம் சொல்லுங்க, உங்க தலையில கழிச்சுக்கோங்க. என்ன ஆசீர்வதிக்க போறேன்? என்னையில இருந்து நான் என்ன பண்ண போறேன்? என்ன பிளஸ் பண்ண போறேன்? தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை, பூமியில ஆணையிடுகிறவன் சத்திய தேவனின் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கங்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. ஆமென். ஆசீர்வதிச்சு பாருங்க, இடுக்கெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆமென். ஆமா. So bless yourself. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, தாவீது தன்னுடைய டீம் அவனுக்கு எதிராயிடுச்சு, சத்துருக்கள் அவனுக்கு எதிராயிட்டாங்க. சத்துருக்கள் எதிரானா பரவாயில்ல, கூட இருக்கிற டீமே லீடருக்கு எதிரானா எப்படி இருக்கும்? ஏற்கனவே எதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். இன்னொன்னு என்னது, இவனுடைய டீம் கல்லை எடுத்து நிக்கிறாங்க. இவன் கூட வந்தம் பாருன்னு இவனை போடுத்தலான்னு வெறுப்புல நிக்கிறாங்க. அப்ப தலைவனுக்கு எப்பவுமே 2 பிரச்சனை பாருங்க. ஒன்னு எதிரி, இன்னொன்னு கூட இருக்கிற குழு. அப்ப பைபிள்ல போட்டிருக்குது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாம் சொல்லுங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த யாரோ உங்களை மோட்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கு, ஆனா அது எல்லா நேரமும் சாத்தியம் இல்லை. ஆனா நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஆமென். இதுதான் தலைவன் செய்ய வேண்டிய வேலை. இப்படிப்பட்டவர்கள் தான் தலைவர்களா வர்றாங்க. ஆமென். அங்க பாருங்க, 1 சாமுவேல் 30:6. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாம் சொல்லுங்க, தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படி அப்ப அதை எப்படி செய்யறது? தேவனுடைய வார்த்தையை வச்சுதான் செய்யணும். சரீரத்தை பார்த்து பேசுங்க, சரீரமே நீ பலகீனமா இருக்க மாட்ட, நீ பலம் உள்ளவளா இருப்பாய். ஆமென். தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்போ பாஸ்டர்லாம் திடப்படுத்த மாட்டீங்களா? எத்தனை வேலை திடப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் பாஸ்டரை திடப்படுத்துறதுக்கு யாராவது வர வேண்டியது இருக்கும். 50 பேர் கதையும் கேட்டு 50 பேரையும் திடப்படுத்த போனார்னு வைங்களேன், அப்புறம் அவர் டிப்ரெஷன்ல போயிடுவார். அப்புறம் அவருக்கு மோட்டிவேஷன் யாராவது நடத்தி அவர் இது பண்ணும். அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. அப்ப பாஸ்டருடைய வேலை தான் என்ன? இந்த இது சொல்லி கொடுக்கறது தான். உங்களை திடப்படுத்திட்டு ஊரே போய் திடப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் பாஸ்டர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாம் சொல்லுங்க, bless yourself, encourage yourself. எப்படி வருது பாருங்க. பட் டேவிட் felt, என்ன போட்டிருக்கு, strengthened and encouraged in the Lord his God. எல்லாம் சொல்லுங்க, strengthened and encouraged in the Lord his God. அவனுக்குள்ள அவனை என்கரேஜ் பண்ணிக்கிறான், அவனுக்குள்ள அவனை என்ன பண்ணிக்கிறான், ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறான். அப்போ யோசித்து பாருங்க, இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற அற்புதமான சத்தியங்கள். ஆனா உலகம் இதை கொஞ்சமாவது பிடிச்சிக்கிட்டு, சரி நான் நம்பானியாவேன்னு எப்படியாவது ஆயிடுறாங்க கொஞ்சமாவது. ஆனா நம்ம ஆட்கள், நான் போனியாவேன், நான் அம்போனியாவன்ட்டு ஒன்றும், அம்போனி அதான் சொல்லியிருக்காங்க, அவன் அம்பானி அப்படி ஆயிட்டான். நமக்கு இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை பிரதர். அந்த ஆவி அடிச்சே நிறைய பேர் ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாங்க.
இன்னும் அந்த 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 ஆவியே சபைக்குள்ள இருக்கக்கூடாது. சபையில் இருக்கிறவங்களுக்கு தான் செல்ஃப் எஸ்டீம், தாங்கள் யார் என்கிற அறிவு, தன்னம்பிக்கை, விசுவாசம், இதெல்லாம் பெருகின ஒரு கூட்டமா தேவனுடைய சபை இருக்க வேண்டும். ஆமென். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற, எல்லாம் சொல்லுங்க என்னை, நல்லா சொல்லுங்க என்னை. நீங்க இன்னைக்கு எந்த நிலையில இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, இது உனக்கு வராது, அப்படிதான் நிறைய வார்த்தைகள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். இந்த பொருளை வித்து தீக்கிறதுக்கு எனக்கு பலன் உண்டு. இந்த வியாபாரத்தை வெற்றிகரமாய் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் குடும்பத்தை ஒழுங்கா நடத்த எனக்கு பலன் உண்டு. என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைக்க பலன் உண்டு. ஒரு நல்ல வீட்டை கட்ட எனக்கு பலன் உண்டு. இதுல எது வேணுமோ சேர்த்துக்கோங்க, நீங்க தான் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை உள்ள போட போட கருத்தரிச்சுக்கிட்டே இருக்குது, கன்சீவ் ஆகி அங்க குழந்தை வளர்ந்துகிட்டே இருக்குது, ஃபீட் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. சிலதெல்லாம் ஆயிருது, கரு ஆயிருது, ஆண்டி வேலை யாராவது களைச்சு விட்டுருவாங்க. அங்க போனா எல்லாம் முடியுமாங்களே, அங்க போனா செழிப்பும்பாங்க, பூமியிலே பரலோகம்பாங்க. இன்னும் உங்களுக்கு குழப்பறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நம்புற மாதிரியா பிரதர் இருக்குமா, உங்களுக்கு பொஸ்ன்னு போயிரும் கீழே. அதான் ரொம்ப கவனமா இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் சபைக்கு வர்றோம், ஏன் சபைக்கு வர்றது ரொம்ப அவசியம். ஆன்லைன்ல எல்லாம் கேட்குறோம், ரொம்ப நல்லது. அதை தாண்டி ஏன் இப்படி பிசிக்கலான ஒரு கேதரிங் அவசியமா இருக்குதுன்னா, அது அப்படிதான் கடவுள் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். இப்ப நாம வாசித்த அந்த வசன பகுதியை பாருங்களேன், லூக்கா 1வது அதிகாரம் 36வது வசனம் பாருங்க. மரியாளுக்கு ஒரு வார்த்தை வந்துடுச்சு, ஆனாலும் அந்த வார்த்தையில் அவ வளரணும், அந்த கனவுல அவ நிலைச்சிருக்கணும், அது நிறைவேற வரைக்கும் அவ போகணும். அதுக்கு ஒரு முக்கியமான காரியம் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. பாருங்க என்ன காரியம் அங்க சொல்லிக் கொடுக்கப்படுது. 36, இதோ உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். ஏற்கனவே ஒரு மிரக்கிள்ஸ் நடந்திருக்குது. என்ன மிரக்கிள்? மலடின்னு சொல்லப்பட்டவா இப்ப எத்தனாவது மாசம்? 6 மாசம். இத சொல்லிட்டு தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமேல தேவதூதன் சொல்லிட்டான். தேவதூதன் போயிட்டான், அவளை விட்டு போயிட்டான். ஆனா 39 பாருங்க. அந்நாட்களில் மரியாள் எழுந்து, எல்லாம் சொல்லுங்க மரியாள் எழுந்து, மலை நாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், சிறிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாருங்க, பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்ட உடனே என்ன வார்த்தை வருது பாருங்க. வெறும் சில பேருக்கு வெறும் சத்தம் மட்டும்தான் வருது, உரத்த சத்தம் மட்டும்தான் வருது. ஆனா உரத்த சத்தம் மட்டும் வரல, என்ன வருது? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாருங்க, இந்த பிசிக்கல் கனெக்ஷன்ஸ் ரொம்ப அவசியம். தூதனே வந்துட்டான், வார்த்தையும் வந்துட்டு, ஆனா கூட மலை நாட்டுக்கு போறா. நீங்களும் ஒரு மலை நாட்டுக்கு தான் வந்திருக்கீங்க, ராக். நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த மலை நாட்டுக்கு ஏன் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாங்க? ஏன்னா இங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்களுடைய கர்ப்பங்கள் வாழ்த்தப்படுகிறது. பட்டணத்துக்குள்ளே இருக்கும் எத்தனையோ பெரிய மனிதர்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உன் கனவுகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். இது வாழ்த்துறோம். நீங்க ஒருத்தரை வாழ்த்துறீங்க, ஒருத்தரை வாழ்த்துறாங்க. ஆனா சில பேர் இந்த மாடல் டேஸ்ல எதையோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பிசிக்கல் கேதரிங்லாம் அவங்க தவிர்க்கிறாங்க. அது ஆன்லைன்லேயே போதுங்க.
நாம் வந்து அப்படி ஃபிசிக்கலாக வரணும்னு அவசியம். வேதாகமத்தை நல்லா புரியும். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், வார்த்தை அதுவே தேவாலயத்தில் போய் உட்காந்துருக்கு. ஹலோ, இயேசு தானே, அவர் தெரியாத ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் போய் எங்கே உட்காந்துருக்காரு? தேவாலயத்தில் போய் உட்காரு. கரெக்டாக போயிடுறாரு. பேதுரு அப்போஸ்தலன் ஜெப வேலையாக 9ஆம் மணி வேலை வந்தவொடனே கரெக்டாக எங்கே போயிடுறாங்க? தேவாலயத்தில் போய் உட்காடுறாங்க. சில பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நான் ஒரு ஆலயம், நான் ஏன் செல்ல வேண்டும் ஆலயம்? என்ன ஒரு வெளிப்பாடு. நோ 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 நோ, இட்ஸ் காட்ஸ் டிசைன். சர்ச் இஸ் a God's design. ஆமென். நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, இது மனுஷங்க நம்ம யாரோ பிளான் பண்ணி இப்பெல்லாம் ஒன்று பண்ணுவோமே, சர்ச்சுன்னு ஒன்று வைப்போமே, நம்ம வைக்கல. இது இட்ஸ் நாட் அவர் பிளான், இட்ஸ் காட்ஸ் ஐடியா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஆமென். சொல்றார், அங்கு நான் ஜீவனையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவேன், அங்கு அபிஷேகத்தை நான் ஊற்றுவேன் அப்படிங்கிறார். ஆமென். ஸோ இந்த மாதிரி ஒரு கேதரிங்க கடவுள் வச்சிருக்கிறார் பாருங்க. இது கடவுளுடைய ஐடியா. சில சொல்லுவாங்க, நான் வந்து தனியா இருந்தேன்னா கரெக்ட் ஆயிருவேன். இல்லை, தனியா இருப்பது நல்லதல்லன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆமென். கொஞ்ச நாள் தனியா இருந்தானா கரெக்ட் ஆயிருவேன். நான் சொன்னேன், கரெக்டே ஆகாது. தனிமையா இருப்பது நல்லது அல்ல, இருவர் கூடி இருப்பது நலம். ஒருவன் விழுந்தால் ஒருவன் மற்றவனை தூக்குவான் அல்லவா? இருவர் படுத்துக் கொண்டால் சூடு உண்டாகும், அவர்கள் பிரயாசத்தினால் நல்ல பலன் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால தான் நான் சொல்லுவேன், நீங்கள் சர்ச்சு முடிஞ்ச உடனே வார்த்தையை கேட்கறது ஒரு மட்டும் இல்லை, இங்கே ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு இணைப்பு வச்சுக்கோங்க. சில பேர் கூட பழகுங்க. இங்கே முடிஞ்ச பிறகு ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, மற்ற நேரங்கள் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. டபக்குன்னு அப்படி ஓடிடக்கூடாது. கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் another, ஒருத்தருக்காக ஒருத்தர் நிற்கிறது ரொம்ப அவசியம். சில பேர்லாம் வர்றாங்க, யாருக்குமே தெரியாது, அப்படி போயிடக்கூடாது. இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வார்த்தையை பெற்றவள், தூதனை பார்த்தவள், பரிசுத்த ஆவியெல்லாம் பெற்றவள் எங்க போறா? மலை நாட்டுக்கு போறா. மலை நாட்டில் போய் எலிசபெத் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றா. எலிசபெத்தோட அன்னைக்கு கனெக்ஷன்ல இருக்கிறா. அப்ப என்ன ஆகுது? எலிசபெத்தும் மரியாளும் அவளை வாழ்த்துறா, எலிசபெத்தும் இவரை வாழ்த்துறா. வாழ்த்த அங்க இருக்கிற குழந்தை துள்ளுது, இங்க இருக்கிற கனவும் வளருது. ஆமென். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க தனியா இருக்கும்போது இது நடக்குது. யாரை நீங்க ஆசீர்வதிப்பீங்க? இல்லை யார் உங்களை ஆசீர்வதிப்பா? நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அதனால தான் பாருங்க, எந்த ரிஸ்க் எடுத்தாலும், எவ்வளோ டைம் ஆனாலும் ரிஸ்க் எடுத்தோம். இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் கேதரிங்ஸை நாம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. அதனால தான் வேதம் சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. அவங்க ரொம்ப அதி புத்திசாலி ஆயிட்டாங்க, கிருபை ரொம்ப பெருகிருக்கு அவங்களுக்குலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு ரொம்ப அது பெரிய வெளிப்பாடு. நான் சொல்றேன், எந்த அளவுக்கு மக்களோடு உங்களை இணைக்குதோ அதுதான் உண்மையான வெளிப்பாடு. ஆமென். மக்களை விட்டு உங்களை தூரப்படுத்துச்சுன்னா அது வேற எங்கேயோ இருந்து வர்ற டாக்டரினை உள்ள ஏற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு வெளிச்சமும் தேவனிடத்திலும் நம்மளை கிட்டி சேர்க்கும், மனிதர்களிடத்திலும் நம்ம கிட்டி சேர்க்கும். ஆமென். அது மனுஷர்களை விட்டு நம்மளை பிரிக்காது. சிலர் ஆவிக்குரியதுன்னா மனுஷங்களை விட்டு நல்லா பிரிஞ்சு அப்படியே காடுக்குள்ள போய் மலைக்குள்ள போய் நான் உட்கார போறேன்னாக்கா அப்படி. மலை நாட்டுக்கு தான் போனா, மலையை பார்க்கறதுக்கு போல. அங்க போய் எலிசபெத்தை பார்த்தாள். ஆமென். பார்த்து இவா அவளை வாழ்த்துறா, அவா இவளை வாழ்த்துறா. வாழ்த்த என்ன ஆகுது? எந்த அளவுக்கு வாழ்த்திருப்பா இருப்பாங்க. வயிற்றுல இருக்கிற யோவான் ஆமென் 6 மாசம் குழந்தை உள்ள துள்ளுது. நான் சொல்றேன், நீ காலையில நீங்களும் வாழ்த்தும்படி வந்திருக்கிறீர்கள், நானும் வாழ்த்தும்படியாக வந்திருக்கிறேன். ஆமென். ஒருத்தர் வாழ்த்தும்படியா வந்திருக்கிறோம். என்னன்னா சொல்ல இப்ப சில வார்த்தையை கேட்கும் போது குழந்தை துள்ளிச்சா துள்ளையா? சில பேருக்குள்ள கனவு, சில பேர்கிட்ட தேவன் ஏற்கனவே பேசினது இங்க என்னாச்சு? கொஞ்சம் எஞ்சி அப்படி கொடுத்தாங்களையா, உள்ள ரொம்ப துள்ளிடுச்சு, அதானு கொடுத்தாங்க. துள்ளுது பாருங்க உள்ள. வாழ்த்த உள்ள துள்ளுது. அது கேட்க ஆமென், கரெக்டு தான், தேவன் சொன்னதுதான், நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறேன், கர்த்தர் என்ன கரெக்டா தான் நடத்திட்டு இருக்கிறார், என்னெல்லாம் வருது பாருங்க. So we need physical gathering, we need connections, we need fellowship, we need that kind of church atmosphere. இதை நம்ம ஒரு நாளும் தவிர்க்க கூடாது. சில பேர் இது பாரு நேரம் இருந்தால இது நேரம் எடுத்து இதுக்கு போக தான் மீதி எல்லாத்துக்கும் நேரம். ஆமா,
அதான் ஒருத்தர் சொன்னாரு, இதுக்கு முன்னாடி நீங்க போய் உட்கார்ந்தது இடத்துல ஒருத்தர் சொன்னாரு, போனவர் சொன்னாரு, அப்போல்லாம் என்னன்னே கேட்டேன்னு தெரியல, நான் தூங்கிட்டேன் அப்படின்னாரு. அதான் அவர் சொன்னாரு, இதுக்கு முன்னாடி நீங்க போனீங்களே அங்க தூங்கிட்டீங்க, நீங்க பாக்கியவான், நல்ல வேலை உங்க காதுல எதுவும் விழல. ஆனா இப்போ நீங்க விழிச்சிருந்தா பாக்கியவான். சில நேரத்தில் எனக்கு புரியுது, சில இடத்துக்கு போறதுக்கு போகாமலே இருக்கிறது மேல், அந்த மாதிரி இது வேற. ஆனா சில இது அப்படி கிடையாது, நீங்க வர வர சில காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமே, நான் சொல்றேன், நீ காலையில உங்க கனவு துள்ளும்படியாக, உங்க கனவு பெருகும்படியாக. ஆமே, சில பேர் சீக்கிரமா டெலிவரி நடக்க போகுது, பெயின்லெஸ் டெலிவரி நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். இந்த மாதமே பிறப்பின் மாதமா இருக்கிறது. ஏற்கனவே உருவான சில கனவுகள் இந்த மாதம் மேனிஃபெஸ்ட் ஆகும், இந்த மாதம் பிறக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். பெயின்லெஸ் டெலிவரி, பெயின்லெஸ் டெலிவரி. வழி இல்லாத குழந்தை பேர்களை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். வழி இல்லாம உங்க பிசினஸ்ல ஒரு சக்சஸ் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதிலே வேதனை இல்லை. அந்த பண வரவிலே வேதனை இல்லை, அந்த பிசினஸ் டீலிங்ல வேதனை இல்லை. பெயின்லெஸ் ஆன பிளெஸிங்ஸ் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஒருவேளை இந்த வசனம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா இருக்கும், ஆனா இந்த அர்த்தத்துல சொல்லுங்க. இந்த உலகம் வெறும் தன்னம்பிக்கையில இருந்து இவ்வளவு சாதனைகளை பண்ண முடியுதுன்னா, கடவுளோட இணைக்கப்படும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க? அதனாலதான் பாருங்க, கிறிஸ்தவங்க கூட தன்னம்பிக்கை பேச்சை கேட்டு பின்னாடி போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? சபையில ஒன்றும் வரமாட்டேங்குது, அதை கேட்டால் ஒன்றும் வரமாட்டேங்குது, இருக்கிறதும் போயிடுது. ஏன்னா இருக்கிறதும் போய் தான் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸோ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன அதே வேதாகமம் சொல்லுது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். உங்களை பற்றி தாழ்வான எண்ணங்கள்லாம் போயிடும். என்ன, நான் ஒரு பெண் தானே நினைக்க கூடாது. இன்னைக்கு டபுளா உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன். உங்ககிட்ட பெருக்குகிற ஆற்றல் ரெட்டத்தனையா கடவுள் கொடுத்துருக்கிறார். ஆமென். சிஸ்டர்லாம் எக்ஸ்ட்ரா காணியை கொடுத்துட்டு போயிருங்க, பார்த்துக்கோங்க. அதனாலதான் வைத்திராதே கொடு அப்படின்னு கூப்பிடணும். ஆமென். சில பேர் பாக்குறாங்க, என்ன இது வினோதமா இருக்குது. பூசா இருந்தீங்கன்னா கவனிக்க, கொஞ்ச நாள் வாங்க, உங்களுக்கு விளங்கிடும் இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு. இது இப்படிதான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். இதை அப்படியே இதை சொல்லிட்டே வா. கிறிஸ்து எனக்கு பலனா இருக்கிறார். ஆல் திங் பாசிபிள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எனக்கு முடியலங்க, என் தேவன் வந்து முடிப்பாருங்க. அப்புறம் அடுத்தால அப்படி வச்சிருக்க மாட்டார், உங்களை வச்சே முடிப்பார். உங்களால முடியாதத உங்களுக்கு முடிச்சு கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, உங்களையே எப்படி மாத்துவார்னா, நினைத்ததை முடிப்பவன் நான் அப்படிங்கிற மாதிரி மாத்திடுவார். எஸ், உங்களே எப்படி மாத்திடுவாருங்க. நீங்க போனீங்கன்னா முடியும். சில சொல்லுவாங்க, அவர் வந்துட்டாரா அப்ப இன்னும் முடிஞ்சிடும் அப்படின்னு. இப்ப சிலர் வேற மாதிரி கேட்டிருப்பீங்க, வந்துட்டாரா அப்ப விளங்கிரும். ஆனா இனிமே வந்து அப்படி வேற மாதிரி கேட்க போறீங்க. இவர் வந்துட்டா அது முடிஞ்சதாதான் கணக்கு. உங்க அடையாளத்தை எப்படி மாத்துவாருங்க, உங்க அடையாளமே மாறும், முடியும், ஆகும். அந்த மாதிரிதான் உங்க அடையாளத்துக்கு தேவன் மாத்த போறார். ஆமென். ஆல் திங் பாசிபிள். அது தேவனுடைய சாயல் மட்டுமல்ல, அவரால் படைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய சாயலும் அதுதான். அதனாலதான் இயேசு இந்த வார்த்தையை சொன்னார். 2 முறை சொன்னார். 2 முறை சொன்னதை உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. சிருஷ்டித்தவரே தன் படைப்பை பார்த்து சொல்றாருங்க. அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன் வேற யாரும் சொல்றதை விட அவர் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவர் தான் படைச்சவர் தன் படைப்பை பார்த்து சொல்றாரு, உங்களால கூடாத காரியம். அப்போ உங்களை குறித்து உங்க ஆசிரியர் ஒண்ணு சொல்லியிருக்கலாம், உங்க அப்பா அம்மா ஒண்ணு சொல்லியிருக்கலாம், உங்க வேலை பார்க்குற இடத்துல ஒண்ணு சொல்லியிருக்கலாம், உங்க கணவரோ ஒண்ணு சொல்லியிருக்கலாம், மனைவி ஒண்ணு சொல்லியிருக்கலாம், யாரோ ஒண்ணு சொல்லியிருக்கலாம். அது உங்களை குறித்த அடையாளம் கிடையாது. தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் மீறாது. Nothing will be impossible for you. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கண்ணை பார்த்து உங்க கையை பிடிச்சி சொல்றாரு, nothing will be impossible for you. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒன்ன நான் அப்படிதான் படிச்சிருக்கிறேன்.
ஏன்னா படைத்தவர் சொல்றார். இது யாரோ ஒரு மோட்டிவேஷன் புக்ல சொல்றது இல்ல, இது தேவன் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை. Because the only manufacturers know about the products. வேற யாரோ சொல்றதை நீங்க நம்ப வேண்டாம். ஒரு பொருளை உண்டாக்கினவரே அந்த பொருளை பற்றி சொல்லுகிறார். You can. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது சொல்லும் போதெல்லாம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் உங்க மேல நிழலிடுகிறதை நீங்க பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். அப்பொழுது உனக்குள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று பிறக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கனவு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தொழில், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில சிந்தனைகள் உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. யாருமே உங்க மதிப்பை புரிஞ்சுக்கல, உங்க மதிப்பை யாரும் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணல. ஏன்னா உங்க மதிப்பு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் மனுஷன் உங்களை ரிஜெக்ட் பண்றதை பத்தி வருத்தவே படாதீங்க. ஏன்னா மனுஷன் எதை ரிஜெக்ட் பண்றானோ அதை தேவன் செலக்ட் பண்ணிருக்கிறார். தேவன் அதை செலக்ட் பண்ணிருக்கிறார். இந்த உலகம் எதெல்லாம் அழுக்கு குப்பை தேவையில்லைன்னு சொல்லுதோ அதை அப்படியே தூக்கி கொண்டு மேல நுப்பாட்டிடுறாரு. அதான் முதல் வாரமே இந்த இடத்துல பேசின பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான் தெரியல. மூளைக்கு ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தலைக்கல் ஆயிற்று, அது கத்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான். ஏதோ ஒரு இது இல்லை, உங்களை நீங்க வேல்யூ பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னையிலிருந்து உங்களை நீங்க வேற மாதிரி இன்னும் பார்ப்பீங்க. கத்தரால் ஆகாது ஒன்றும் இல்லை. அந்த கத்தர் என் கூட இருக்கிறாரு. இப்போ என்னால முடியாதும் எதுவுமே கிடையாது, என்னால முடியாது எது கிடையாது. இன்னைக்கு அந்த எண்ணங்களை உங்களுக்கு தருவார். அந்த விசுவாசம் மாம்சத்திலிருந்து வர்ற தற்காலிகமான இன்ஸ்பிரேஷன் கிடையாது. இது ஸ்பிரிட்ல இருந்து வர்ற ஒரு காரியம், தேவ ஆவியினால் உண்டாகிற ஒரு காரியமாய் உங்களுக்கு இருக்கிறது. இது முடிவில்லாததா இருக்குது, எல்லை இல்லாததா இருக்கு. அதனாலதான் வேதாகமோ தேவனை மட்டும் உயர்த்தி பேசல, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனையும் உயர்த்தி பேசுது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, பிதா எனக்கு தந்த மகிமையை நான் உங்களுக்கு தருகிறேன். The same glory I carried, the fathers gave to me. எந்த மகிமையை, எந்த ஒரு கணத்தை, மகிமைன்னா வெயிட், கணம், இமேஜ், அதெல்லாம் தான் ஒரு டோட்டல் வார்த்தை. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, பிதா எனக்கு தந்ததை நான் உனக்கு தரேன்பா. அந்த பொசிஷன், அந்த அத்தாரிட்டி, அதை நான் உனக்கு தரேன்னு சொல்றேன். அதனாலதான் சொன்னேன், அவர் தலை, நாம் சரீரமா இருக்கிறோம். ஆமென். அவர் இருந்து இந்த பூமியில எதை செய்ய விரும்புறாரோ அதை செய்யும்படியாக தான் நாம் இருக்கிறோம். அதான் அவர் சொல்லிட்டாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், நான் செஞ்சதை நீயும் செய்வ, அதை பார்க்கிலும் மேலானதை செய்வ அப்படின்ட்டு. இப்படி ஒரு குருவை, இப்படி ஒரு ரட்சகரை, இப்படி ஒரு தெய்வத்தை நீங்க பார்த்ததுண்டா? தெய்வம்னா பக்தர்கள்லாம் தன்னிடத்துல வாங்கன்னு சொல்றதுதான். ஆனா இவரு பக்தர்களே தெய்வம் மாதிரி ஆக்கிடுறாரு. ஆமென். இன்னைக்கு பெரிய நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு நீங்க போங்க. என் கூட அவர் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர், உங்களை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, உங்களை பலப்படுத்துகிறவர். உங்களை பலவீனமாக்கி உங்களை குற்றவாளி ஆக்குகிற ஒரு இயேசு கிட்ட நீங்க வரல. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, கிறிஸ்துவின் வேலையே உங்களை பலப்படுத்துகிறவர் தான். நீங்க எப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துன்னு சொல்றீங்களோ, கிரைஸ்ட்னால என்ன தெரியுமா? the anointed one, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துன்னு சொல்றீங்கன்னா, you are in the anointed one, அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள் நான் இருக்கிறேன். that anointing will empower you. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை பலப்படுத்துறாரு. உங்க மேல பெரிய பலன் உங்க மேல வருது. உங்க மேல இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் உங்க மேல வருது. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் உங்க மேல வருது. என் வயிற்றுல இப்படி ஒண்ணு பிறக்குமா, என் வாழ்க்கையில இப்படி ஒண்ணு நடக்குமான்னு நீங்களே அதிசயப்படுகிற காரியங்கள் நடக்கும்படியான ஒரு பலப்படுத்தல் உங்களுக்கு வருகிறது.
ராமா ஷேகே தாராபா. பரிசுத்த ஆவியானுடைய பலப்படுத்தல் இந்த கால வேளையில் உங்களுக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. உபாகம் 8:18 இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இறங்கி கொண்டிருக்கிறது. இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நான் உனக்கு கொடுக்கிறவர். I will give you the power to get wealth, the anointing to get wealth, the wisdom to get wealth, the favor to get wealth. Hallelujah. இதெல்லாம் பிச்சி பராண்டி எடுக்கிறது இல்ல, அந்த பலப்படுத்துறதுனால உண்டாகிறது தான் ஐஸ்வர்யம். ஜனங்கள் திரள் திரளா வர போறாங்க, அது பலப்படுத்துவதனால் வருகிற ஒரு காரியம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு தேவனுடைய பலன் உங்க மேல நிழலிட்டு கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். கர்த்தராகிய இன்னைக்கு நிலந்து சில காரியங்களை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. bless yourself. உங்களே நீங்க ஆசீர்வதிங்க. நிலந்து காலில் கண்ணாடிக்கு முன்னாடி தலை சீவுறதோட மட்டும் இல்ல, நின்று சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது, நீ பெரிய காரியங்களை செய்வாய், கடவுள் உன்னோடு இருக்கிறார், யாருக்கும் நடக்காத அற்புதங்கள் உனக்கு நடக்கும். சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க. ஹalleluya. தாவீது தன்னை பலப்படுத்தி கொண்டான்னா என்ன சிச்சுவேஷன் சொல்லுங்க, என்ன சிச்சுவேஷன்ல அப்படி செஞ்சான்? வீடு எரிஞ்சு போச்சுங்க, இருந்த சொத்துலாம் எரிஞ்சு போச்சு, மனைவி பிள்ளைங்களை புடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒருத்தர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எல்லாத்தையும் இழந்து நிக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படின்னா என்ன? நான் எதை வேணாலும் இழந்திருக்கலாம், என் ஆண்டவரை இழக்கல, நான் எல்லாத்தையும் திரும்ப பெறுவேன், எல்லாத்தையும் நான் திரும்ப பெறுவேன். நீ காலையில திரும்ப பெறுகிற ஒரு பலன் உங்க மேல இறங்குகிறது. அந்த இடத்துலதான் தேவன் சொன்னார் தாவீது கிட்ட, நீ போடா, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா. இன்னைக்கு காலையில தேவ ஆவியானவர் சிலரை அப்படி பலப்படுத்தி அனுப்புகிறா. நீ போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா, நீ சகலத்தையும் எடுத்துட்டு கொண்டு வருவ. இழந்ததெல்லாம், விட்டதெல்லாம், போனதெல்லாம், உன்னை விட்டு எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் நீ திரும்ப எடுக்கிற ஒரு மாதமாய் உனக்கு இருக்க போகிறது. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென், ஹalleluya. எல்லாத்தையும் மீண்டும் நீங்க பெறுவீங்க. ஹalleluya. ஓ glory, glory, glory. சும்மா பலப்படுத்துது இல்ல, இந்த பலப்படுத்தல் இழந்ததெல்லாம் திரும்ப பெற வைக்கும், போனதெல்லாம் வர வைக்கும். ஹalleluya. என்னிலிருந்து bless yourself, encourage yourself. உங்களே ஆசீர்வதிங்க. கொடுத்து வச்ச வேண்டாம், நீ விசேஷமானவன் சொல்லுங்க. யார் சொல்றாங்களோ நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அப்படி சொல்ற மாதிரி ஆட்களோட சேருங்க. அந்த மாதிரி சபைக்கு போங்க, அந்த மாதிரி டேப்ஸ் கேளுங்க, அந்த மாதிரி புக்ஸ் படிங்க, அந்த மாதிரி ஆட்களோட இணங்க. அந்த மாதிரி ஆட்களோட சேர்ந்தீங்கனாலே போதும். நான் சொல்லட்டுமா, இங்க சண்டே பிரசங்கம் கேட்கறத விட மற்ற நேரம் நீங்க பாருங்க, இங்க என்ன விட சூப்பரா உங்களை என்கரேஜ் பண்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, 10 நிமிஷம் டீ குடிச்சிட்டு பேசி பாருங்க, உங்களை தூக்கி விட்டுருவாங்க. ஆமா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்க உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். பல பேர் இங்கே இருக்கிறாங்க. அதனால செவ்வாய்க்கிழமை மற்ற நேரங்கள்லாம் மீடியாஸ் நாங்கள் அங்கே ஒரு சும்மா அப்படி மீட் பண்ணும்போது என்ன பேசுவாங்க நினைக்கிறீங்க? வேற எங்கேயாவது போனீங்கன்னா அங்கே வேற ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிறத உறிஞ்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் இங்கே உறிஞ்சப்படுகிறது இல்லை, ஊற்றப்படுகிறது. ஊற்றப்படுது. ஆமென். மலை நாட்டுக்கு ஓடிருங்க. ஆமென். ஆமா, அப்பதான் கனவு தப்பும், அப்பதான் உள்ள இருக்கிற தரிசனம் தப்பும். சில பேருக்கு தரிசனம் உருவாகவும் இல்லை, அது நிறைவேறாமலே போயிடுச்சு. ஏன்னா தப்பான இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தது. நான் போற சர்ச்சு கரெக்டானு கேக்குறாங்க நிறைய பேர். நான் சொல்றேன், அங்க வாழ்த்துதாங்களான்னு பாருங்க. வாரம் வாழ்த்தி குழந்தை வளர்ந்துச்சுன்னா அங்கேயே போங்க. இல்ல வர்றதெல்லாம் கலைஞ்சு போயிருதுன்னா இடத்த மாத்திருங்க, தைரியமா மாத்திருங்க. கர்ப்பம் தப்ப ஓடிப்போ, கனவு தப்ப ஓடிப்போ. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே தான் உட்கார்ந்துருக்கணும். எங்க ஜீவனை பேசுறாங்களோ அங்க போய் உட்காரு. எங்கு வாழ்த்துதல் வருதுன்னு பாருங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவன் சொல்றா, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. காலையில இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினால நிரம்பி உங்களை வாழ்த்துபவர்கள் உண்டு. இந்த இடத்துல உங்களை
வாழ்த்துகிறோம். ஆமென். நான் சொல்றேன், இங்க இருக்கிற நீங்க யாரும் சாதாரணமா இருக்க மாட்டீங்க. தரித்திரத்தெல்லாம் மிதிச்சு, ஏழ்மையெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கி, சொந்த வீடுகளை நீங்க கட்டி, நல்ல வாகனங்களை வாங்கி, நல்ல திருமண வாழ்க்கைகள் அமைந்து, அநேகரை வாழ வச்சு, நீடித்த நாள் பெருவாழ்வு நீங்க வாழ்வீங்க. ஆத்மா வாழ்வது போல. ஆமென் ஃபாதர். ஆமென். ஆமென். எல்லாத்துலயும் நீங்க வாழ்ந்திருக்க போறீங்க. ஆமென். ஆமாங்க. உலக மனுஷனே பாருங்க, அதான் சொல்லுங்க, தன்னம்பிக்கைவாதியை பாருங்க. உலகம் சுதந்திரமே அடையல, உலகம் இல்ல, இந்தியா சுதந்திரமே அடையல. அதுக்கு முன்னாடியே பாரதியார் எழுதிட்டார் விசுவாச பாடல்கள். அப்பவுமே விசுவாச கீதங்கள் வந்துட்டு பெர்க்மான் செய்யாவுக்கு முன்னாடியே. என்ன பாட்டு தெரியுமா? ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் கண்ணம்மா, பாட்டு பாடுன்ட்டார். அந்த ஆளு சுதந்திரத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. ஆனா அவர் விதைச்ச கனவு சாகல, அவர் போட்ட வித்து சாகல. நான் என்ன சொல்றேன்னா, வெறும் பாருங்களேன், இந்த அதாவது தேவனற்ற சோர்ஸிலே இவ்வளவு வேலை நடக்குதுன்னா, ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். நிறைவேறாத ஆசைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதுங்க உங்க வாழ்க்கையில. இன்னைக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு, நீங்க உங்க வாழ்க்கைய திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், என்னப்பா எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு. எல்லாமே நடந்துருச்சு. அந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கை இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்க இருக்க போறீங்க. ஆமென். நீங்க அந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிங்க, அந்த மாதிரி பேசுங்க, அந்த மாதிரி ஆட்களோட இணைச்சிடுங்க. யாராவது அவிசுவாசத்தையும், சில பேர் இருக்காங்க ஊர்ல எவனாம் தப்பு பண்ணுதான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். கெடுத்துரும் உங்க மனசை, இதெல்லாம் கெடுத்துரும். உங்களை வளரையே விடாது. கர்த்தர் ஒருவரே நல்லவர், அது மட்டும்தான் எனக்கு தெரியுங்க. மனுஷங்கிட்ட கண்டிப்பா குறை இருக்கும், அதெல்லாம் நான் பேசுறதுக்கு வரல. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Glory to be the living God. நான் சொல்றேன், இந்த நாள் ஒரு மறுரூபத்தின் நாளாய் உங்களுக்கு இருக்கிறது. இந்த ஞாயிறு ஒரு மறுரூபத்தின் ஞாயிறாய் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் ஒரு புதிய சீசனை உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. பிறப்புகளை பார்ப்பீங்க, ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸை பார்ப்பீங்க, வார்த்தைகள் உண்டாகிறது, வார்த்தைகள் நிறைவேறது நீங்க பார்ப்பீங்க. அநேக வாழ்த்துக்கள் உங்களை தேடி வருகிறத நீங்க பார்ப்பீங்க. இதுவரைக்கும் என் கனவை யாரு வாழ்த்தல நீங்க நினைச்சிருக்கலாம், உங்களுக்கு வாழ்த்துக்கள் வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கிரீட்டிங்ஸ் வருது. the month of greetings, அநேக வாழ்த்துதல்கள் உங்களுக்கு வருகிற மாதங்களா இருக்கிறது. thank you Jesus, thank you Lord. தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்தீர், எங்களுக்கு ஊழியம் செய்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை அனுபவித்தோம் இந்த நாளிலே. அங்க வந்த மக்களுக்காக நன்றி, ஆன்லைன்ல இதை பார்த்த பிள்ளைகளுக்காக நன்றி. எல்லாரும் நாங்கள் பிளஸ் பண்றோம் சுவாமி, பிளஸ் பண்றோம். உங்களுடைய வார்த்தையிலிருந்து வந்த ஜீவன், உத்வேகம், நம்பிக்கை எவ்வளவு பெருசு சுவாமி. இவைகளால் எங்கள் மனது, எங்கள் வயிறு, எங்கள் சிந்தனை, எங்கள் செல்கள், எங்கள் உடம்பின் அவயங்கள், எங்கள் ஆத்துமா, எங்கள் ஆவி எல்லாம் நிரப்பப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நீங்க எங்களை உண்மையிலே எங்களை பிளஸ் பண்ணி அனுப்புவதற்காக நன்றி. நாங்க எங்களை பிளஸ் பண்றதை எங்களை சொல்லி கொடுத்ததற்காக நன்றி. எங்களையே திடப்படுத்திக் கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெற்றியாளர்களாக, உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, மேன்மக்களாக, பேர் பெற்றவர்களாக, உயர்ந்த இடத்திலே இருப்பார்களாக. வாளாகாமல் தலையாக, கீழாகாமல் மேலாக, வாங்குகிறவராய் அல்ல கொடுக்கிறவர்களாய் இருப்பார்களாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எல்லா தேவைகளை நிறைவாக்குவதற்காக நன்றி. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது எவ்வளவு மேன்மை, நான் கொடுத்து வச்சவன்னு ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டத்தோடு வாழ உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட பலத்தை நீர் அருளுவதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். இந்த சபையில ஒரு காரியம், இந்த சபையில வந்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், அதை நான் சொல்ல விரும்புறேன். தேவை இருக்கு, அதனால நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு நாங்கள் யார்கிட்டையும் பேசுறதில்ல. இட் இஸ் அவர் ஃபேமிலி, இது நம்முடைய குடும்பம், இதில் நம்முடைய பங்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை கொடுக்க சொல்கிறேனே தவிர நீட் பேஸ்ட் கிவிங்காக நான் உங்களை அழைக்கவே இல்லை. ஏன்னா தேவைகளை விட தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென். ஸோ நீங்கள் நிறைய கொடுக்கலாம். அந்த கொடுக்கறதுங்கிறது இட்ஸ் நாட் நீட் பேஸ்ட் கிவிங். அதாவது தேவை இருக்கு அதனால உங்களுக்கு கொடு சொல்கிறேன், அப்படி கிடையாது. முன்னாடி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஆரம்ப நாட்களில் நீங்கள் வந்த பிள்ளைங்களுக்குலாம் தெரியும், இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டேன் நான்.
எதுவுமே சொல்ல மாட்டேன் நான். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 3-4 வருஷம் அவ்வளோதான். ஒரு நாளும் ஒரு அறிவிப்பு கூட சபையில் கேட்டிருக்கவே மாட்டாங்க. இப்போ ஏன் அறிவிக்கிறோன்னா, இது வேற ஒரு நோக்கத்தோடு அதை அறிவிக்கிறோம். முதல்ல என்ன போனால் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு போயிட்டே இருப்பேன், சொல்லவே மாட்டேன் சர்ச்சில் எதுவுமே. அப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு நிறைய காரியங்கள் புரிய வச்சார். சபைங்கிறது ஒரு குடும்பம். நீ என்ன நம்பி என்ன சார்ந்து நீ என்னிடம் பெற்றுக்கொள்வது ரொம்ப சிறந்தது, அது ரொம்ப நல்ல வழி. அதே நேரத்தில் ஜனங்களும் ஒரு தரிசனத்தில் நாங்களும் இருக்கிறோன்னு இன்வால்வ் ஆகும்போது தான் அவங்களும் பிளஸ் பண்ணப்படுவாங்க. ஸோ அதனால் அதில் மக்களையும் அதில் என்ன பண்ணணும், சேர்த்து கொள்வது அவசியமாக இருக்குது. ஸோ சில பேர்ட்டெல்லாம் ரொம்ப உரிமையாக சொல்லுவோம், ஒரு 10 லட்சம் போட்டு விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் சொல்கிறோன்னா ரொம்ப உரிமையாக அவங்கள நினைக்கிறதுனால தான். மற்றபடி வேறு யாருக்கிட்டையும் நம்முடைய தேவைகளை நாம் அறிவிக்கிறதே கிடையாது. ஸோ இங்கே நிறைய நண்பர்களை கடவுள் தந்திருக்கிறார், நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் திடீர்னு 2 லட்சம் 3 லட்சம் அதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் வரும். அப்போ உரிமையாக சொல்லுவேன் நான். அந்த மாதிரி நிறைய நண்பர்களை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார், எழுப்பி இருக்கிறார். நீங்கள் சபையின் பிள்ளைகள், உங்களை நான் அந்த கண்ணோட்டத்தில் தான் சொல்லுவேனே தவிர வேறு எந்த கண்ணோட்டமும் கிடையாது. இது நம்முடைய ஃபேமிலி. நாம் எழுந்து நின்று இந்த காரியத்தை கட்டி எழுப்ப போகிறோம். ஆமென். இந்த எழுப்புதல் யாரோ ஒருவரால் நடந்தது அப்படின்னு தெரியவே வேண்டாம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரால் அது நடந்தது அப்படின்னு தெரியணும். ஆமென். ஒவ்வொரு செங்கலும் நீங்கள் வைப்பதின் மூலம் ஒன்று கட்டப்படுகிறது. அதனால் உங்களுக்கு ஒரு உரிமை எப்போ வரும்னா, நீங்கள் எதுலையாவது பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் வரும். சரி, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, யாரோ கொடுப்பாங்க அப்படி யோசிக்க வேண்டியதில்லை. உங்களுடைய சிறிய காணிக்கையையும் நாங்கள் கனமாகவே எண்ணுகிறோம். ஆமென். நம்ம கொடுக்கறதுலாம் என்னங்க அப்படி நினச்சிக்காதீங்க, அப்படி நினச்சிக்காதீங்க. தேவனுடைய பார்வையில் உங்களுடைய இந்த கடினமான நேரத்தில் நீங்கள் விதைக்கும் இந்த சிறிய விதைகளை கூட தேவன் கனமாகவே பார்க்கிறார். நிறைய வச்சுக்கிட்டு இத்தனையோன்னு கொடுத்தீங்கன்னா அது வேற. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறதுல இருந்து நீங்கள் தேவனுக்கு செலுத்துறத தேவன் கனமாகவே பார்க்கிறார். நாங்களும் அப்படி தான் பார்க்கிறோம். ஸோ அதனால் கிவ் யுவர் பெஸ்ட். உங்கள்கிட்ட என்ன தேவன் தந்திருக்கிறாரோ அதில் சிறந்த அந்த தேவனுக்கு என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். கூகுள் பே அவர் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணலாம், ஷோ பண்ணலாம். கர்த்தர் காலையில் உங்ககிட்ட என்ன பேசுகிறாரோ அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஓகே. எப்போவுமே கொடுக்கறதுக்கும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கறது ரொம்ப நல்லது. ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. அவர் உங்களை கைட் பண்ணுவார், நீங்கள் விதைக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் நம்ம சீசன் கண்டிப்பாக மாறுது. லட்சங்கள் அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம், இனி கோடிகள் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி சீசனுக்குள்ள தான் நம்ம போறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமாம். இன்னைக்கு விதைக்கிற பிள்ளைகள் மேல நான் அதே காரியத்தை பேசுறேன். கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் பெருக செய்வாராக. ஆமென். ஆமென். ஆயிரங்களை பார்த்துருக்கலாம், லட்சங்களை பார்த்துருக்கலாம். இனி வரும் நாட்கள்லாம் கோடியை பார்ப்பீங்க. நான் கொஞ்சம் சில லட்சங்கள்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இந்த கம்மிங் இயர்லாம் நம்ம இப்போ வரப்போகுது, முடிய போகுது. ஸோ லட்சங்கள்லாம் இல்லை, எடுத்து கோடிகளையே கொடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நான் ஆசைப்படுறேன். ஆமென். சாதாரணமாக 3 லட்சம் 5 லட்சம் இப்படிலாம் மற்ற மினிஸ்ட்ரிக்கே நம்ம கொடுத்துருக்குறோம் எடுத்து. ஆனால் இனி அது அப்படியே கூடணும். ஒரு சும்மா ஒரு 7-8 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் இந்த இயரில் பார்த்துட்டோம். ஆனால் கம்மிங் இயரில் கோடிகளை எடுத்து அப்படி கொடுக்கணும். ஆமென். அதுக்கு ஒரு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு விதையை இன்னைக்கு நம்ம விதைக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கொடுக்கறது சந்தோஷமா இருக்கு? ஸோ இந்த இடத்துல இருக்கிற யாரும் கொடுக்கறதை குறித்து எந்த ப்ரெஷர் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அழுத்தத்தோடு இங்கு நீங்கள் விதைக்க ஒருவர் கூட இது பண்றதே இல்லை. டக்குன்னு ஒரு பேப்பரை கொடுப்பா, டக்குன்னு உங்க பேர் எழுது, மாசம் கரெக்டாக வந்துடணும், அந்த மாதிரிலாம் உங்களை நோ நோ நோ. இது ப்ரெஷர் பண்ணி கொடுக்கறதே கிடையாது. இட்ஸ் a joyful giving. Amen. சந்தோஷமாக நீங்க கொடுக்கும்படி அழைக்கப்படுறீங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா கவலைப்படாதீங்க, தேவன் தரும்படி அவரிடத்துல எதிர்பாருங்க. ஏனென்றால் விதைக்கிறவனுக்கு விதையை அவர் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிறதுல இதுதான் சிறந்தது, நான் அதை தரேன். ஆனா நீர் எனக்கு சிறந்ததை தருவீங்கன்னு நம்புங்க. கர்த்தர் உங்களுடைய களஞ்சியங்களை நிரப்புவார், உங்கள் கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் காட். ஒரு பாடல் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு என்ன பண்ண போறோம், கொடுக்க போறோம். எத்தனை பேர் கரங்களை எடுத்திருக்கீங்க? எஸ். ஒரு கன்ஃபஸ் பண்ணி நம்ம கொடுக்க போறோம். ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்களுக்கு கொடுக்க போறோம். சிலர்
கூகுள் பேல அனுப்ப விரும்புனீங்கன்னா அங்கே அக்கௌண்ட் ஃபோன் நம்பர் இருக்கும், நீங்கள் அதுக்கு அனுப்பலாம். திருப்பி ஸ்வைப்பிங் பண்ண விரும்புனீங்கன்னா ஸ்வைப்பிங் கார்டு மூலமாக ஸ்வைப் பண்ண விரும்புகிற பிள்ளைங்க பின்னாடி ஸ்வைப்பிங் மெஷின் இருக்குது, நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம், ஸ்வைப் பண்ணிக்கலாம். ரெசிப்ட் கொடுப்பாங்க, என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ கரங்களை எடுத்துக்கோங்க, அறிக்கை செய்து கொடுக்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் வர்ஷிப். கிவிங் இஸ் ஆல்சோ வர்ஷிப். இவ்வளோ நேரம் நம்ம ஆராதிச்சோமே, அது மட்டும் ஆராதனை கிடையாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே ஆண்டவரேன்னு சொன்னோமே, அது மட்டும் வர்ஷிப் கிடையாது, இதுவும் வர்ஷிப் தான். ஸோ கிவிங் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் வர்ஷிப். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உன் விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றேன், ஒரு பெரிய கேஷ் ஃப்ளோவை நான் பேச விரும்புகிறேன், பெரிய மணி ஃப்ளோவை நான் பேச விரும்புகிறேன். உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புவதாக, நீங்கள் கையிடும் வேலைகளிலே, உங்கள் தொழிற்சாலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடுவதாக என்று நான் பேசுறேன். தப்புனே இந்த நாளில் விதைக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க மேல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸை நான் பேசுறேன், ஒரு சூப்பர் நேச்சுரல் மணி மிரக்கிள்ஸை நான் பேசுறேன், ஒரு சூப்பர் நேச்சுரலான டெட் கேன்சலேஷனை அவங்க வாழ்க்கையில நான் பேசுறேன். வட்டி கடன்கள் இருந்து வெளியே வருகிற அற்புதங்களை இந்த நாளில் விதைக்கிற பிள்ளைகள் மேல நான் பேசுறேன். ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய எந்த சிக்கல்களும் கர்த்தாவே இந்த நாளில் நீங்கும்படிக்காக நான் பேசுறேன். அவர்களுடைய விசுவாச விதைகள் இந்த காலையில் கனம் பண்ணப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயினையும் அவனுடைய ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் நீர் அங்கீகரித்தீர் என்று எழுதியிருக்கிறது. இந்த காலையில் இந்த விதைகள் அங்கீகரிக்கப்படட்டும், சுகந்த வாசனையாய் உமக்கு முன்பாக வரட்டும். பெருத்த அறுவடைகளை தங்களுடைய பொருளாதாரத்தில் பிள்ளைகள் பார்க்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் அவங்க விதைக்கிற எல்லா விதைகளும் பெரிய அறுவடையாய் பலனாய் அது மாறட்டும். ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்படி மாறும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். மனசார அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவர்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. பழுகுவார்களாக, பெருகுவார்களாக என்று நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தருக்கு கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. பாடல் பாடும் பொழுது நாம் தேவனுக்கென்று நாம் என்ன பண்ணலாம், செலுத்தலாம். ஆமென்.